திருச்சிற்றம்பலம். அடியார்களுடைய வணங்கிக்கிறேன். கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் பணம் பார்த்துட்ருக்கோம். அதில் காலவன் வழிபடு படலம் 402வது பாடல். வினை ஒப்பு எய்துடி கருவியும் மலத்தையும் வீட்டி முனைவன் நல்கிய ஞானமும் ஞானத்தின் முதலும் தன்னையும் நோக்குறாது ஏகமாய் சார்பயன் உவப்பும் புனைவது இன்றியே நிற்பது பொருள் என்போர் சில்லோர். என்ன சொல்கிறாருன்னா, சுத்த சைவர்கள், இவங்க வந்து சுத்த சைவர்னு சொல்கிறவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அகச்சமயம் சித்தாந்த சைவம் ரெண்டுலையுமே சேராது. இது சுத்த சைவங்கிற நுட்ப பொருளை உணராமல் அதை மாத்திரையே பற்றி வேறு வைக்கப்பட்டதன்றி கருத்து வகையால் சித்தாந்த சைவத்தின் வேரன்மையின் சுத்த சைவம் சித்தாந்த சைவத்தில் அடங்கும் அப்படின்னு உணர்கன்னு சொல்லி சிவஞான மாபாடி சொல்கிறார். சுத்த சைவங்கிறது எப்படின்னா, இது அகச்சமயம் கிடையாது, சித்தாந்த சைவம் கிடையாது, ரெண்டையும் சேராமல் இது வித்தியாசமாக இருக்குது. சுத்த சைவம் வந்து நுட்ப பொருளை உணராமல் மாத்திரையே பற்றி அது மட்டும் பற்றி வேறு வைக்கப்பட்டது அன்றி, அதனால தான் வேற வைக்கப்பட்டது. சுத்த சைவம் என்ன சொல்கிறா, நுட்ப பொருளை உணராமல் இருக்கிறதுனால தான் அதை வேற வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தாந்த சைவத்தின் வேரன்மையின் சுத்த சைவம் சித்தாந்த சைவத்தில் அடங்கும். அப்போ சுத்த சைவமும் சித்தாந்த சைவத்தில் கண்டு வேறானது அல்ல அப்படின்னு சொல்லி மாபாடியத்தில் இருக்கான். அதாவது இருளை ஒப்பு உண்டான காலத்தில் வினைகளை நுகர்றாக கருவி புறக்கருவி இதெல்லாம் ஆன்மாவை மறைச்சி நிற்கும், ஆணவ மலத்தை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் வந்து உதவிய உண்மை ஞானமும் அந்த ஞானத்தை அறிபவனும் அந்த ஞானமாகிய சிவமும் இந்த மூன்றையும் தனித்தனியாக பார்க்காம அனைத்தையும் ஒன்றாக மனத்தால் விளையிற அந்த இன்பத்தை உணராது இருப்பது தான் முத்தின்னு சொல்லி சுத்த சைவர்கள் கொள்கையில் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இருவினை ஒப்பு உண்டான காலத்தில் வினையை நுகர்ற நம்ம அழுக்கருவி புறக்கருவியெல்லாம் என்ன செய்யும், ஆன்மாவையே மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை அழிக்குமா. அழுக்கருவியும் புறக்கருவியும் எப்படி ஆணவ மலத்தை அழிக்கும்? அந்த இறைவன் உதவிய உண்மை ஞானமும் அந்த ஞானத்தை அறிபவன் அந்த ஞானமாகிய சிவம், அதான் சொன்னோம்னா யாதொரு நேயம் பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த மூன்றையும் தனித்தனியாக பார்க்காம எல்லாத்தையும் ஒன்றா அது மனத்தால் விளையிற இன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம உணராமல் இருக்கிறது தான் முத்தி அப்படின்றது சுத்த சைவர் சொல்கிறாங்க. ஒன்றாம் என்றில் அன்றியும் ஒப்பும் இன்றால் என்றால் என் பயன் இயம்புக. இது சங்கற்பத்தை மறித்து பாடிய பாடல். அதாவது உயிர் தானும் சிவான்பம் ஒன்றிற்கு தான் உரித்தது அப்படின்னு சொல்லி சுபக்கத்தில் சிவஞான முனிவர் முறை எழுதியிருக்காரு. அதனால் சிவானுபவத்துக்கும் உரித்தன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுத்த சைவர். அதனால் இந்த மதம் மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி சுத்த சைவத்தை மறுத்து உரைக்கிறார். அதாவது நம்மளுக்கு வந்து உயிருக்கு வந்து சிவானுபவத்தை அனுபவிக்கிறது அது உரிமை உடையது அப்படின்னு சொல்லி நம்ம சிவஞான முனிவர் உரை எழுதியிருக்காரு. அப்போ சிவானுபவத்துக்கும் உரித்தில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சுத்த சைவர் மதத்தை வந்து நம்ம மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மறுத்து உரை கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் 403. அருவ வல்வினை தொலைந்திலாது அழியினும் கருவி மறிவி நிற்பினும் வாய்மை எய்தாது அவை ஒன்றாய் பொருதும் என்றிடின் அபேதமாம் புனர்பயன் உவப்பும் ஒருவும் என்றிடின் என் பயன் உரைத்த முத்தியினால். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த அருவமாக இருக்கும் அந்த வல்வினை வந்து அழியாது, அது அழிந்தாலும் கருவிகளை பொருந்தி நுகர்ச்சிக்கு உரிய நிலையில் முத்தி கிடைக்காது. முதல்வனும் ஞானமும் ஆன்மாவும் பிரித்தறிய முடியாதபடி ஒன்றாக இருக்கும் அப்படின்னா அது என்னது, அது அபேதம். அபேதம்னா வேறுபட்டது, அபேதம்னா வேறுண்டு இருப்பது. அப்போ ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக சேர்ந்தால் எந்தவித பயனும் இல்லை, ஆனந்தமும் இல்லை அப்படின்னா அந்த முத்தியாக ஆன்மாவுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. அருவ வல்வினை தொலைந்திராது அழியினும் கருவின்னு. அருவ வல்வினைனா சூக்குமான அந்த வலிய வினை. அது என்ன சொல்கிறாரு, அழியினும் கருவி மருவி இருக்கணும். கருவியெல்லாம் வந்து நுகர்ச்சி நிலை இருக்கும்போது அது வாய்மை எய்தாது. வாய்மைனா என்னது, உண்மை ஞானம், அந்த வான்மையை எய்தாது. அது ஒன்றாய் பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அபேதமாக புனர்பயன் உவப்பும் ஒருவும் என்றிடின். அப்படி சொன்னால் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல், அபேதமாக என்னது, பேதம் இல்லாமல் இருக்கிறது. அந்த பேதம் இல்லாமல் இருக்கிறது வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஆகுது, அருவ வல்வினை சூக்கமாக இருந்தாலும் எந்தவித பயனும் இல்லை, ஆனந்தமும் இல்லைன்னா அதனால் ஆன்மாவுக்கு அந்த முத்தியால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்கிறார். அடுத்த பாடல் 404. இன்ன பல்வகை அவரவர் இயம்புமாறு எல்லாம் நன்னர் அல்லன காட்டினம் நற்றவ இனி கேள் முன்னும் வன்மலம் பசு பதி மூன்று நித்தியமாய் மண்ணும் எங்கனும் ஆயிரும் மலம் உயிர் பதிவே. என்ன சொல்கிறார், நான் நன்னர் அல்லன்னு சொல்கிறான்ல, இன்ன பல வகை அவரவர் எம்மரம் நன்னர் அல்லனா காட்டினம். நன்னர் நன்மை தரக்கூடியன அல்ல. அப்போ இது வந்து குறளில் வரும், பிறவி பிரிந்த பிணிக்கு மருந்தாகலின் நற்றால் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் இந்த காலமுனி என்ன சொல்கிறாருன்னா, பிறவி பிணிக்கு மருந்து அறிந்தவர், அதனால் நற்றவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
இந்த இந்த பாட்டில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. மலம், பதி, பசு 3 நித்தியம். அப்போ இதில் இது 3 நித்தியம் இதில் வருது, திருமந்தனே வரும். பதி பசு பாசம் என பகர் மூன்றினுள் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு வருது. அப்போ உயிர் பதிவு வந்து பதியை பற்றாது, பசுவையே தான் பற்றி நிற்கும். ஏன்னா பசு மட்டும்தான் அந்த பாசம் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நல்ல தவத்தில் வல்லவனே இந்த மாதிரி பல வகையாக மற்ற சமயத்தில் கூறினதெல்லாம் நன்மை தரக்கூடிய நல்ல அப்படிங்கிறத உனக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். இனிமேல் உண்மை பொருளை சொல்கிறேன் கேளு. அதாவது முன்பே உள்ள வலிய மலம் 1, 2 பசு, 3 பதி. இந்த 3 நித்திய பொருள்கள் என்றும் உள்ளது அனாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கும் அவை நிலைத்திருக்கும். அதனால் ஆனாலும் எங்கேயும் நினச்சிருந்தாலும் மலம் எதை பற்றி இருக்கும்? உயிரை தான் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இத்தனை தான் மறு சொல்லிட்டு இப்போ தான் இனிமேல் வந்து நான் உண்மை கருத்தை கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய பொருள். இப்போ 405 என்ன சொல்கிறாருன்னா, இது யாப்பு வரைகிற அமைச்ச பாடல். சிற்றறிவாய் சுதந்திரம் இன்மையுமாய் அன்றே செறிந்த உயிர் கேவலத்தில் இருள் விழி போல் கிடப்ப பற்று பருவத்து இறைவன் பரிந்து உடல விளக்கு பணிப்ப அதுவாய் வினையில் படர்ந்து புரி காலை உற்ற மருந்து உரு பித்துக்கு அறிவு அறியாமையும் ஊட்டு தாய் என சிவபுண்ணியம் உடன் நின்று உருவித்து அற்றம் இல்லாது ஆதியில் பந்தம் அனாதியில் பந்தமுமாய் அடர்ந்த மலம் 3னையும் கீழாக்கி அறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பாடல் பெரிய பாடல் யாப்பு. என்ன சொல்கிறேன்னா, அன்றேனா அனாதி காலந்தொட்டு சிற்றறிவாய் சுதந்திரம் இன்மையுமாய் அன்றே அப்படின்னா அனாதி காலத்திலேருந்து அந்த கேவலம்னா தனிமை. செறிந்த உயிர் கேவலத்தில், அது நம்ம தெரியுமா கேவலத்தில் இருக்கிறதுனா நம்ம வந்து தனிமையில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, உடல் கருவியே தான் இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஆன்மா வந்து ஆணவத்தோடு கிடந்தால் கேவலம், இந்த உடல் கருவியெல்லாம் பெற்று வாழ்ந்தால் சகலம். அந்த இருளில் வந்து இந்த கண்ணுக்கு பொருள் எதுவும் தெரியாது. அது மாதிரி என்ன ஆகும்? கேவலத்தில் ஆன்மாவுக்கும் அறிவு கிடையாது. இருளில் கண்ணுக்கு பொருள் தெரியாத மாதிரி கேவலத்துலேயும் ஆன்மாவுக்கு அறிவு தெரியாது. இது வந்து அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில் வருது. இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவற்ற கேவலத்து அசைவற்று இருந்துன்னு சொல்லி சிவஞான முனிவருடைய பாடலில் வருது. என்ன சொல்கிறான்னா, அந்த உடல் வந்து விளக்கு பணிப்ப, அந்த கேவலத்துக்கு கிடைத்த ஆன்மாக்கள் மேல் இறக்கம் கொண்ட இறைவன் அது விளக்கு போன்ற உடலை தருவானாம். உடல் வந்து உடலே ஞானம் கிடையாது, அது வந்து விளக்கு மாதிரி நம்முடைய ஞானத்தை பெறுவதற்கு நம்மளுக்கு பயன்படும். இதுதான் மாயாதனு விளக்கம் அப்படின்னு சொல்லி சிவஞான போதர் வெண்பால வருது. இன்னொன்று திருவருட்பயனில் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து, அதாவது அறிவு அறியாமையாக இருந்தாலும் அந்த ஊட்டுதாய்ங்கிறத பித்து பிடிச்ச குழந்தைக்கு தாய் என்ன செய்கிறா, மருந்து அப்படின்னு தெரிஞ்சாலும் குழந்தைக்கு தெரிஞ்சு தெரியாமல் நீ ஊட்டி நோயை நீக்குவா. அது மாதிரி இறைவன் என்ன செய்கிறார், சகலம் கேவலம் 2லையும் ஆன்மாக்களுக்கு திருவருளை தந்து நம்மளை வந்து ஈடேற்றுறான். ஆதியில் பந்தம்னா அது என்ன சொல்கிறாரு, மாய கண்மாய முதல் கட்டுக்கள், முதல் பந்தம் அனாதியில் பந்தம். எது ஆணவம் தான் முதல் பந்தம், அது வந்து அனாதிலேருந்து பந்தமாக இருக்குது. அனாதி காலம் தொட்டு வரும் அந்த ஆணவ மனக்கட்டை என்ன சொல்லுதுன்னா, கீழாக்கி அறுத்துங்கிறார். அடர்ந்த மலம் 3னையும் கீழாக்கி அறுத்து அந்த அறுக்கிற. முன்பு மலம் வந்து மேலாக ஆன்மா கீழாக இருந்தது. திருவருள் கிட்டிய உடனே மலம் கீழாகவும் ஆன்மா மேலாகவும் அந்த மலத்தின் ஆற்றலை இறைவன் அறுத்தான். மலத்தை வலி குன்ற வைத்து அந்த இதில் மலத்தோட ஆற்றலை இறைவன் அறுத்தான் அப்படின்னு சொல்லி, இது வந்து செங்கமலத்தாழினைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்துன்னு சிவஞானத்தில் ஒரு பாடல் வருது. இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மாக்கள் வந்து இயல்பாகவே சிற்றறிவு உண்டு உடையது, சுதந்திரம் இல்லாத சுதந்திரஹீனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுதந்திர இன்மையும் உடையன. அனாதி காலந்தொட்டே ஆணவ மலத்தோட கேவலத்தில் செறிந்து கிடக்குது. இப்போ அந்த இருளில் உள்ள கண்களை மாதிரி, இருளில் என்ன செய்யும், கண்கள் தான் ஒன்றும் தெரியாது, அது மாதிரி கேவலத்திலையும் அறிவற்று இருக்கும். இந்த கொடுத்தவற்றை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை முதலில் கொடுத்து அதுக்கு லேசாக அதனுடைய அறியாமை விளக்குவார். அதாவது இது என்ன கொடுக்குறாரு சாமி, அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவமே இல்லாமல் அறிவற்று கிடக்கிறதுக்கு முதல்ல அந்த பக்குவத்தை கொடுத்து அந்த ஆன்மாக்கள் மேலே இறக்கம் கொண்டு விளக்கு மாதிரி கைவிளக்கு, இருளில் இருப்பவனுக்கு கைவிளக்கு கொடுப்பது போல் உடல் கருவி உலகம் நுகர்பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இதனால் என்ன செய்யுது, ஆன்மாக்கள் வினை செய்ய தொடங்குது. இப்போ இந்த பித்து பிடித்த குழந்தைக்கு தாய் மருந்து தர மாதிரி இறைவன் என்ன செய்கிறாரு, ஆன்மாக்களுக்கு கேவலம் சகலம் இந்த 2 நிலையிலையும் அருள் புரிகிறார். அப்போ ஆன்மாக்களை உடனிருந்து சிவபுண்ணியத்தை செய்ய வைப்பார். அந்த அழிவில்லாத மாயை கண்மங்களும் அனாதியான ஆணவமும் இந்த 3 மலங்களையும் ஆற்றலை நீக்கி அந்த மலங்களை கீழாக்கி ஆன்மாவை உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
நம்ம வந்து இப்போ பேரூர் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் காலவன் வழிபடு படலம். இன்று 406வது பாடல். தத்துவத்தின் உருக்காட்சி சுத்தி உரலோடும் தனை நோக்கி உயிர் சிவமாத் தருக்க இறை முன்னாய் இத்தனை நாள்காரும் இடப்பிறப்பு இறப்பில் படுனி இரும் சிவம் அன்று உன்னை காண எடுத்தருளும் முதல்தான் சுத்த அருள் என காட்ட கண்ட அருளால் தொழில்கள் தேற்றுவல் என்று எழ விரும்பின் எரிபோல அருளே அத்தகமை புரிவது உனக்கிளை என தன் உண்மை அறிந்து அருளே முதல் என்ன அருளாயே விடுமாள். இதுவும் கொஞ்சம் நம்ம அந்த எல்லா தத்துவங்களை பற்றிய பாடல் தான். இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தத்துவ ரூபத்தை பற்றி, அதாவது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, இந்த மூணும் ஆன்மாவுடைய அனுபவத்துக்கு வந்த உடனே என்ன ஆகும்? ஆன்மா தன்னை அறிந்தது. அதனால் என்ன செய்யுது? ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் தோன்றுது. அப்போ ஆன்மா தன்னை அறிவது தான் ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம். உடனே ஆன்மா என்ன செய்யுது? நம்ம தான் சிவம் அப்படின்னு சொல்லி செருக்கு வருது. அப்போ அந்த பதியாகிய சிவம், இவ்வளவு நாளும் துன்பப் பிறப்பில் ஆகப்பட்டு உழல்கின்ற நீ ஒருபோதும் பதியாகிய சிவம் ஆக மாட்டாய். ஆன்மாவாகிய உன்னுடைய உண்மை நிலையை காண்பதற்கு பிறவி கடல், ஏன்னா பிறவி வந்து எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம், அந்த கடல்ல இருந்து ஞான கையால் எடுத்து அருளும். உன்னை ஞான கையால் அதை உன்னை எடுத்து அந்த கடல்லேருந்து உன்னை தூக்கி அருள்கின்ற அந்த முதலுடைய உண்மையான அருள் அப்படிங்கிறத நீ உணர்வாயாக அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. அதை அறிந்த ஆன்மா அந்த அருளால் என்ன ஆகுது? ஐந்தொழில்களை செய்வேன் அப்படின்னு தரிக்கி நிற்குமா. முதல் சொல்கிறது நான் தான் சிவம்னு சொல்லுது. இப்போ இவ்வளோதும் சொன்னாலும் அப்போ நான் வந்து அந்த அருள் வந்து அறிந்த பிறகு நான் ஐந்தொழில்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செருக்கி நிற்குமா. தருக்கி நிற்கும்னா செருக்கி நிற்குது. அப்போ சிவன் வந்து இரும்பை பற்றி இருந்த தீயே சுடுதலை செய்யும். ஆனால் இரும்பே சுட்டதாக கூறுவார்கள். இப்போ இரும்பு வந்து ஒரு இரும்பு துண்டு இருக்குது, அதை நம்ம வந்து தீயில் இது பண்ணுறோம். என்ன ஆகும்? அந்த தீ வந்து அந்த சுடுதலை செய்து இரும்பை சூடாக்கி அதை கங்கு மாதிரி ஆக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இரும்பு சுற்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த ஆன்மாவாகிய உன்னை பற்றிய திருவுருளே அந்த ஐந்தொழிலையும் செய்யும். ஆனால் நீ என்ன நினைக்கிற? அதை நம்ம செஞ்சால் நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு அவ்வாறு செய்யும் முதன்மை இல்லை அப்படின்னு அறிவுறுத்தும். அப்போ தான் ஆன்மா வந்து உண்மையை உணர்ந்து திருவுருளே தான் முதன்மையானது அப்படின்னு அறிந்து அந்த அருளில் ஒடுங்கி அந்த அருளாகவே நிற்குமா. அதாவது என்னை இந்த பவத்தில் சேரா வகையெடுத்து அப்படின்னு இதில் வரும். சித்தியார் ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை உதாரணமாக சொல்லுகிறாரு. பாவமாய கடலில் அழுந்துகின்ற எண்ணெய் அதன் கண் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் எடுத்து அப்படின்னு சொல்லி சிவஞான உரையில் அது வருது. அந்த காட்டை கண்டு அவர் அறிவிக்க அதை அறிந்து அந்த இறைவன் செஞ்சு காட்டுற உபகாரம் எல்லாம் அந்த தொழில்கள், அந்த தோற்றுவல், அந்த தொழில்களை தோற்றுவல்னு சொல்கிறது என்னென்னா ஐந்தொழில்களை செய்வேன் தோற்றுவேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஈர்த்தன்மைக்கான வந்தது. அந்த பாட்டில் வந்த இதையே எடுத்து கூறுகிறார். இதுதான் இதனுடைய இது. அப்போ தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ உச்சி வந்த உடனே ஆன்மா என்ன ஆகும்? நான் தான் சிவம்னு சொல்லும். அறிவித்தாலும் அறிந்த ஆன்மா மீண்டும் ஐந்தொழிலை செய்வேன் செருக்கி நிற்கும். அப்பொழுது ஆன்மாவை பற்றி திருவள்ளுவர் என்ன செய்யும்? இரும்பை சுட்ட தீ மாதிரி உன்னைய நீ வந்து அந்த தீயே சுடுதலை செய்து, ஆனால் இரும்பு தான் சுடுறதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உன்னை பற்றின திருவள்ளுவர் தான் அந்த ஐந்தொழிலை செய்து, ஆனால் அதை நீ செஞ்சால் நினைக்கிற, உனக்கு அந்த அவ்வாறு செய்கிற முதன்மை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்மாவை உண்மையை உணர்ந்து திருவருளே முதன்மையானது என அறிந்து அது அருளில் ஒடுங்கி அருளாகவே நிற்கும் அப்படின்னு இந்த பாட்டில் கூறுகிறார். அருமையான பாடல். அடுத்த பாடல் 407. அருள் இது மற்ற அனாதி முத்தன் சக்தி, அவன் சக்தி மான் கிரணம் அலரியைப் போல் அறிக என அறிந்து பொருவில் சிவத்தினை அருளும் கழிய விழி கதிரை புணர்ந்தது என ஒன்றாகாது இரண்டாயும் படாமல் பெருகு பரமானந்த வெள்ளம் ஒன்றே திளைக்கும் பெற்றி இது முத்தி நிலை பெற்ற உடல் பகலின் மறுவும் விளக்கென மாயும் அதற்கமைந்த ஊடும் வதிந்து இறைவன் தனதாக ஏற்றிடுவன் காணே. இது எப்படின்னா, அருள்ங்கிறது அனாதி முத்தனாகிய இறைவனுடைய சக்தி. இறைவன் சக்தி உடையவன். அந்த சக்தியும் எப்படி சூரியனுடைய ஒளியும் சூரியன் போல பிரிப்பின்றி குணம் குணி தொடர்பில் இருக்கிறது இப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அறிவிக்கும். அந்த அறிந்த அந்த ஆன்மா என்ன செய்யும்? அந்த ஒப்பில்லாத சிவத்தோடு கலந்து நிற்கும். அந்த கலப்பு எப்படி இருக்கும்னா, கண்ணும் சூரியனும் கலந்தது மாதிரி இருக்கும். இந்த நிலையில் ஆன்மாவும் சிவமும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் இல்லாமல் ஏய்ந்து நிற்கும். அது வந்து என்னது? அத்துவிதம். அத்தகைய ஆன்மா அந்த சிவானந்தமாகிய அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கும்.
அதுதான் வந்து சித்தாந்த முத்தி. சித்தாந்தத்தில் இதுதான் முத்தின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்தி அடைந்த ஆன்மாவுடைய உடல் சூரியன் முன் வைத்த விளக்கு போல அடங்கி தான் நிற்கும். அந்த உடம்புக்குரிய ஊழ்வினையும் சிவன் வந்து அந்த ஆன்மாவோட கூடி தன்னுடையதாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அனாதி முத்தன் சக்தின்னு வருது இந்த பாட்டில். எதுக்குன்னா, அனாதி காலத்தே முற்றும் பற்றினிய இறைவன் அவனுடைய சக்தி. அது முத்தன்னா நீங்கியவன். அனாதி முத்த சக்தினா யார்? சிவன் தான். அப்போ அருளுண்டாம் ஈசருக்கு அது சக்தியாகும் அப்படின்னு சிவஞான போதத்தில் வருது. சத்திமான்னா சத்திய உடையவன், கிரணம்னா ஒளி, அலறினா சூரியன், பொருவில் சிவம்னா ஒப்பில்லாத சிவம், இப்படி சொல்லி இந்த பாட்டுக்கான பொருளுக்கு கொடுக்குறாரு. இப்போ ஒன்றாகி ரெண்டாகியும் படாமல் அப்படி இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறார்? திருவருட்பயனில் வரும், ஒன்றாலும் ஒன்றாது, இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்றென்று. அது ஒன்று கிடையாது, ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இறைவனும் ஆன்மாவும் கூடியிருக்கிற நிலையை திருவருட்பயனில் விளக்கி சொல்கிறாங்க. 20 ஒன்றாகாமல் ரெண்டாகாமல், ஒன்றும் இரண்டும் இன்றாகாமல். எப்படி? அதாவது அது ஒன்றும் கிடையாது, ரெண்டாவும் ஆக மாட்டேங்குது, அந்த ஒன்றும் ரெண்டும் இல்லாமையும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் இறைவனுடைய ஆன்மாவோட கலப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதை 10 செயலாக தசகாரியத்தை சொல்கிறாங்க. எப்படின்னா, சைவ சித்தாந்தத்தில் இந்த 10 செயலையும் தனியாக சொல்கிறது தான் மரபு. உண்மை நெறி விளக்கம் என்ன சொல்லுது? 10 செயல்களை குறிப்பிடுது. சிவஞான போதத்தில் அது குறிப்பாக அமைஞ்சிருக்கு. சிவபிரகாசத்தில் ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அப்படிங்கிற 3 மட்டும் தசகாரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து 10 குலாம் அடியா செய்க தானே அப்படின்னு வரும். அது வந்து இன்னொன்று தேவாரத்தில் வரும். இன்னொன்று வந்து 10 உடையீர் ஈசன் பழவடியேன்னு திருவாசலில் வருது. இந்த மாதிரி 10 செய்திகள் வந்து திருமுறைகளில் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. கச்சியப்ப நூலில் என்ன சொல்கிறாரு? அங்கங்கே ஒருத்தர் பாடியிருக்காரு. இந்த காலவன் வழிபாடு படத்தில் நல்வினை செய்த அந்த காலவ முனிவர் நினைத்து பார்க்கும் முறையில் அந்த 10 செயல்களையும் சிலவற்றை ஒரு பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒன்று வந்து காரணமாயை நல்கும் காரிய தத்துவம், தத்துவ குழுவோட செய்கை அல்லது சகலம் இல்லை, இதை தத்துவ ரூபம்னு சொல்கிறாரு. தத்துவம் சடமே அப்படின்னால தத்துவ தரிசனம். தத்துவம் வந்து இது வந்து தத்துவ இது சகலம் இல்லை அப்படின்னு நினச்சா அது தத்துவ ரூபம். அதனுடைய காரணமாயால் வர்ற காரிய தத்துவம், அதனால் அது தத்துவ ரூபம். தத்துவம் சடமே அப்படின்னு சொல்கிறது தான் தத்துவ தரிசனம். தத்துவம் வந்து சடம் தெரியும், அதுதான் தத்துவ தரிசனம். இப்போ அந்த தத்துவமானது சித்தோட சக்தி ஒன்று அடுத்தல் வேணும்னா ஆன்ம ரூபம்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் தசகாரியம் நம்ம தனியாக வகுப்படுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி சித்து நானோ அன்றி வேறு உண்டோ அப்படின்னா தத்துவம் சுத்தி ஆயிரும், ஆன்ம தரிசனம் வந்துடும். நான் வந்து சித்து, நான் வேற அது வேற அப்படின்னு சொல்லி தத்துவங்கள் வேறன்னு புரிஞ்சு கொண்டா தத்துவம் சுத்தி ஆயிரும். அப்போ ஆன்ம தரிசனமும் அமையும். அப்போ சித்தினை நாடுவதற்கு என்னெல்லாம் சித்து வேறு உண்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா ஆன்ம சுத்தி ஆயிரும், சிவரூபமும் கிடைக்கும். இந்த மாதிரி காலம் நினச்சி பார்க்குற முறையில் அபரஞானமாக சிலவற்றை குறிப்பாக அமைச்சு காட்டியிருக்காங்க. இந்த 10 செயலையும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் அமைத்து காட்டியுள்ளார். அது தத்துவத்தினுடைய அந்த காட்சி, சுத்தி, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. பாடல் இது வந்து ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்லி கூடுறாங்க. நம்ம இதில் பார்த்தோம், பாடல் 67 பார்த்தோம். நம்ம ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் பார்த்தோம். அப்போ இறைவன் அருளே முதல் அப்படிங்கிற அறிவிப்பவனுக்கு வந்து ஆன்ம சுத்தியும் சிவரூபமும் சிவயோகமும் சேர்ந்து அமையும். இதுதான் முத்திநிலை பெற்றி, இதுதான் சிவபோகமாகும் சொல்கிறாரு. அதாவது சிவமாத்தாருக்கும் சொல்லி ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் சொல்லியிருக்காரு. இறைவன் அருளே வந்து முதல் அப்படின்னு அறிவிக்கிறவங்க வந்து ஆன்ம சுத்தியான என்ன சிவரூபம் தெரியும். இப்போ சிவயோகம் சேர்ந்து அமையும். அப்போ இந்த முத்திநிலை பெற்றுவதற்கு அதுதான் சிவபோகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கூறுகிறார். நம்ம வந்து கச்சியப்ப முனிவர்களுடைய பேரூர் பணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் காலவன் வழிபடு படலம், அதில் 414வது பாடல். வண்டுகாள் இறைவன் மாலை புகுமின் மதுமிக உண்டு தேக்கரியல் ஆகும் நுமுது உண்டி ஒளிவில் அண்டவானர் அறியாய் ஒரு மடந்தை அயர்வும் கண்டிடாமை கடனன்று எனுமின் என்று கரைவான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருவாசத்தில் கோத்தும்பி பாட்டு மாதிரி இந்த பாட்டு அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா வண்டுகால்னு விழித்து கூடுகிறார். அதனால் வண்டுகளே இறைவன் அணிந்துள்ள மாலையில் சென்று புகுவீராக. வண்டுகால் இறைவன் மாலை புகுமின் மதுமிக உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. தேனை மிகுதியாக உண்டு ஏப்பமிடலாம். தேக்கரியெல்லாம் ஏப்பமிடுறது. நுமது உண்டி ஒளிவில் நீங்கள் தேன் உண்டு ஒளிந்த காலத்து அண்டவார் அறியாய் ஒரு மடந்தை அயர்வும். தேவர்கள் அறியாத அந்த ஒப்பற்ற உமாதேவி வீற்றிருப்பதை காணாமல் இருப்பது முறையன்று, கண்டிடாமை கடன் அன்று எனுமின் என்று கரைவான். அப்போ கண்டிடாமல் இருப்பது வீட்டிற்கு காணாமல் முறையன்று என்று சொல்லுங்கள் அப்படின்னு மனம் கரைந்து சொல்லுகிறார். வண்டுகளையே இறைவன் மாலையில் புகுந்திருக்க முதல்ல தேனை உண்டு ஏப்பம் விட்டுட்டு அந்த தேன் உண்டு ஒளிந்த காலத்தில் தேவர்கள் அறியாத அந்த ஒப்பற்ற உமாதேவி வீற்றிருப்பதை
நம்ம காணாமல் இருப்பது முறையல்ல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இவருடைய மனம் கரையுமாறு கூறுகிறார் இந்த பாடலுக்கு. அடுத்து 415. இதழி வன் தெரியல் நோற்றது இழிவந்த தலையென்பு அதழும் நோற்றன அராயினமும் நோற்றன குறை மதியும் நோற்றது வயங்கு உருவில் நின்ற விழியால் பதியை நோக்குறவு நோற்றிலன் என பரிவனாள் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இகழி வன் தெரியல்னா இகழி மாலையா இதழின்றது இதழி வன் தெரியல் நோட்டதுன்னு போட்டுக்கல. அது வளப்பமுடைய மாலை, கொன்றை மாலை போல் இருந்தனால வளப்பமுடைய மாலைன்னு சொல்கிறாங்க. இழிவந்தன்னா தாழ்ந்த, இழிவந்த அதலும் தலை என்பு அதலும் நோட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அது இழிவந்தன்னா தாழ்ந்த, தலை என்பு அதல்ன்றது தேவருடைய தலையுடைய என்புனா எலும்பு, அந்த கங்காளமாக்கிய தேவருடைய தலையை அணிந்தது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அராயினமும் நோற்றனா குறை மதியும் நோற்றுது அப்படின்னா அந்த யானை புலி முதலுடைய தோல், அராயணம்னா பாம்பினம், அந்த கருடனுக்கு பயந்து வந்த பாம்புகள்லாம் தாருகாவனத்து பாம்புகள், அது மாதிரி 2 இனங்கள் அவர் அணிந்து கொண்டதாக அந்த பாட்டில் கூறுகிறார். எப்படின்னா, இறைவன் உடலில் இருத்தலால் கொன்றை மாலையும் தவம் செய்தது. நோற்றுன்னு வருதில்ல, அதான் தவம் செய்தது. அப்புறம் இகழத்தக்க தலை எலும்பு தோல் ஆகியனவும் அவர் அணிந்திருப்பதற்கு தவம் செய்தன. அடுத்து அராயினமும் நோற்றன, பாம்பு இனங்களும் தவம் செய்தன. அப்போ கலை குறைந்து அடைக்கலம் பெற்ற நிலவும் தவம் செய்தது. கலை குறைந்து கொண்டே வரும்பொழுது நிலவு சந்திரன் தவம் புரிந்து இதனுடைய கலையை அவர் சூடிக்கொண்டார். அதனால் அதுவும் தவம் செய்தது. அப்புறம் வயங்குருவி என்ற விடியால் பதியை நோக்குற நோற்றிலன் என பரிவனாள். அப்போ இந்த மாதிரி எல்லாம் தவம் செய்து இறைவனுடைய மேல் இடம்பெறுகிறது. விளக்கமுடைய என்னுடைய உடலில் உள்ள கண்களால் பதியாகிய இறைவனை நோக்குவதற்கு தவம் செய்திலேன், நான் ஒன்றும் செய்யலையே, எந்த தவம் பண்ணலேன்னு வருந்துகிறார். காலவ முனிவர் வருந்துகிறார்ங்கிறது அந்த பாடலுடைய பொருள். அடுத்து 416. ஒன்ற உள்ளகம் வரிக்கும் ஒருவன் படியலாம் சென்று நோக்கு திசைதோறும் உருவம் திகழ்தர கன்றின் நீங்கு பசுவிற் கடிது அடுத்து நிலமேல் மன்ற வீழ்ந்து எழும் வணங்கும் இது மாயம் எனுமாள் அப்படின்னு சொல்ற. என்னன்னா, திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மணிவாச பெருமான் இறைவன் நீங்கிய போது வருந்தி கசிந்து பாடிய செயல்களைப் போல இந்த பாடலையும் காலவ முனிவர் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னா, ஒன்ற உள்ளகம் வரிக்கும் அப்படின்னு சொல்ற. அது என்ன, உள்ளத்தில் வரிக்கும், அந்த உள்ளக்கிளியில உரி எழுதி அப்படின்னு அர்த்தம் வரும்ல, அந்த மாதிரி ஒன்ற உள்ளகம் வரிக்கும், உள்ளகத்தில் வரிக்கிறதுனா அதை உரு எழுதி அப்படின்னு அர்த்தம். நோக்கு திசை தரும் உருவம் திகழ்தர. அப்போ ஒருவன் படியெல்லாம் சென்று நோக்கு திசை தரும் உருவம் திகழ்தரனா நோக்குவனை எல்லாம் அதை மாதிரியே தெரியுது, அவையே போறல் அப்படின்னு சொல்றாரு. கன்றி நீங்கு பசுனா கட்டாவின் மனம் போல. இது அவருடைய சொல் பொருள். அடுத்து என்ன சொல்றாருன்னா, மனம் ஒன்ற உள்ளத்தில் அவன் வடிவை எழுதி கொண்டு, நம்ம மனசு ஒன்றி அவனுடைய உள்ளத்தில், நம்ம மனசுல அவனுடைய வடிவை எழுதி கொண்டு எல்லா இடங்களிலும் சென்று நோக்கிய திசைகளெல்லாம் அவன் உருவம் விளங்கி தோன்ற ஈன்ற கன்றை பிறந்த பசுவை போல விரைவாக நிலத்தின் மேல் வீழ்ந்து எழுந்து வணங்குவார். இந்த காட்சி மாயமாக உள்ளதே என கூறுகிறார். இறைவன் தோன்றி அருள் புரிந்து மறைந்தது அவருக்கு மாயமாக உள்ளது. ஈன்ற கன்றை பிரிந்த பசுவை போல விரைவாக நிலத்தின் மேல் வீழ்ந்து எழுந்து வணங்குகிறார். அந்த மனம் ஒன்ற அவருடைய உள்ளத்தில் அவனுடைய வடிவை எழுதி கொண்டு எல்லா இடங்களிலும் சென்று நோக்கிய திசைகளெல்லாம் அவன் உருவம் விளங்கி தோன்ற வீழ்ந்து வணங்கி இந்த காட்சி மாயமாக உள்ளதே என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 417. அன்பலாம் ஒரு பிழம்பென அடுத்த முனிவன் இன்ப வெள்ளம் இனிது ஊற வதிவுற்று இறைவனார் வன்பெரும் பழைய மாமலம் இரித்த வடிவின் முன்பு போல வழிபாடுகள் முடித்து வருமாறு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானத்தின் திருவுரு என்பதை போல இந்த அன்பின் பிழம்பு காட்ட முடியாத ஒன்று. ஞானத்தோட திருவுருவை காட்ட முடியாத மாதிரி அன்பின் பிழம்பையும் காட்ட முடியாது. தொல்காப்பியர் காட்டலாகா பொருள் அப்படின்னு சொல்றாரு. அந்த காட்டலாகா பொருளையும் ஒரு வடிவில் வச்சு காட்டுறது தான் பக்தி இலத்துடைய பான்மை, அதோடைய பெருமை. எப்படி சொல்றாருன்னா, அன்பெல்லாம் ஒரு பிளம்பென அடுத்த முனிவன். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பு பிளம்பாய் திரிவார் அப்படின்னு சொல்லி பெரிய மனத்தை சொல்றாரு. அன்பே ஒரு பிளம்பு மாதிரி அப்படி திரிகிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய மனத்தில் ஒரு வரி வரும். அது மாதிரி அன்பெல்லாம் பிளம்பென அடுத்த முனிவன், அன்பு முழுவதும் ஒரு வடிவாக திரண்ட அந்த கால முனிவர் என்ன செய்றாரு, பக்தியால இன்ப வெள்ளம் ஊறி பெருக அதில் மூழ்கி இறைவன் வலிமை பொருந்திய வலிய பெரிய மூல அந்த ஆணவ மலத்தை போக்கிய நிலையில் இன்ப வெள்ளம் இனிது ஊற வதிவுற்று இறைவனார் வன்பெரும் பழைய மாமலம் இழித்த வடிவில் அந்த மூல ஆணவ மலத்தை போக்கிய நிலையில
முன்பு போல வழிபாடுகள் முடித்து வருமாள். முன்பு போல வழிபாடுகளை நாள்தோறும் செய்து வந்தார். அப்போ இறைவன் வந்து அவருக்கு அருள் செய்துட்டு போயிட்டாரு. நீ அந்த இதை இப்போ வந்து இவருக்காகவும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்காக நான் நடனம் ஆடும்பொழுது நீ வந்து பார்த்தேன்னா அப்போ உன்னுடைய உடல் நீங்கும்னு சொல்லி அருள் செய்கிறாரு. பார்க்க இடமெல்லாம் வந்து அவருக்கு அவருடைய உருவம் தான் விளங்கி தோன்றுது. அதை வந்து அன்பு பிளம்பாய் தெரிகிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவர் அந்த மூல ஆணவமலம் அவருக்கு நீங்கிய நிலையில் முன்பு போல என்ன செய்கிறார், வழிபாடுகளை நாள்தோறும் செய்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 418. பள்ளமான பிறவி பறவை நீண்ட முனிவன் தொள்ளமாக அருள் பெற்றமை தொகுத்து உரை செய்தான். கள்ள ஐம்பொறியிலீர் கடவுள் ஆண் வழிபடல் வெள்ளுவாம் என விளம்பும் ஒரு சூத முனிவன். இப்போ வந்து சூத முனிவர் சொல்கிற கதையாக தான் வருது. இப்போ காலமுனிவர் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பள்ளமான பிறவி பண்ண இந்த ஆழமான பிறவி கடலில் தொள்ளம்னா தொப்பம், தொள்ளமாக அருள் பெற்றமை. தெப்பம்னா அதில் தெப்பம் மாதிரி கடவுளான் அந்த காமதேனுவால. வில்லுவாம்னா சொல்லுவோம், அதாவது வில்லுவாம் என விளம்பும் ஒரு சூதமுனி. என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலர் வந்து ஆழமான பிறவி கடலில் கிடக்கிறதுக்காக அந்த தெப்பமாக எதை பண்ணுறாரு, திருவுருளை பெற்ற முறையை நான் இப்போ தொகுத்து கூறினேன். இந்த கள்ளத்தன்மை பொருந்தி அந்த ஐம்பொறிகளை வென்றவர்களே கடவுள் பசுவான காமதேனு வழிபட்டதை இனிமேல் கூறுவோம் என்று சூதமுனிவர் சொல்லத் தொடங்குகிறார். இனிமேல் அப்போ அடுத்த படலம் என்ன வரப்போகுது, காமதேனுடைய வழிபாடு படலம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் சொன்னது. அவர் எப்படி திருவருளை பெற்ற முறை தெப்பமாக, எப்படி அதாவது பிறவிகளை கடக்கிறதுக்கான தெப்பமாக திருவருளையே பெற்றார், தெப்பமாக பெற்ற முறையை நான் இப்போ தொகுத்து கூறினேன் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் காமதேனு வழிபட்ட படலத்தை சொல்லத் தொடங்கினார். இத்துடன் காலவன் வழிபடு படலம் முற்றிற்று. ஆக திருவிருத்தம் 418. நம்ம வந்து பேரூர் புராணம், கச்சியப்ப முனிவருடைய பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நேற்று வரையிலும் காலவன் வழிபடு படலம் பார்த்தோம். இன்று அது நிறைவுற்று காமதேனு வழிபடு படலம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, சுவாயம்பு அப்படிங்கிற மனுவில், அந்த பரம்பரையில், மனுன்னா அந்த இதில் வழியில், அந்த மரபில் சகரன் அப்படிங்கிறவன் ஆட்சி புரிந்து வர்ற காலத்தில் படைப்பு தொழில் புரிகிற பிரம்மா வந்து யோகத்தில் இருக்கும்போது அப்படியே உறங்கிட்டான். இப்போயும் உண்டு, நிறைய பேர் தியானத்தில் இருக்கும்போது தியானமாக தூக்கமானு தெரியாமல் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிரம்மா யோகத்தில் இருந்தப்போ உறங்கிட்டார். தேவர்கள் திருமாலிடம் சென்று இதனை கூறினார்கள். திருமால் வந்து அவங்கள்ட்ட, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நம்ம வந்து அதுக்கு பதிலாக நமது காமதேனு வந்து படைப்பு தொழிலை மேற்கொள்ளும், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ காமதேனு சொல்லுது, நான் வந்து உங்களுக்கு பேத்தி முறை ஆகிறேன், அதனால் நீங்கள் வந்து சும்மா கேலிக்காக நகைத்தலுக்காக சொல்லுகிறீர்களோ அப்படின்னு கேட்குது அந்த காமதேனு. உடனே திருமால் சொல்கிறாரு காமதேன்கிட்ட, இறைவன் அருளால் உனக்கு படைப்பு தொழில் கைவரும், அதனால் இமயமலைக்கு சென்று அங்கே போய் 1000 தேவ ஆண்டுகள் காமதேனு தவம் செய்தது. திருமால் வந்து நீ இமயமலைக்கு செல்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த காமதேனு அங்கு சென்று 1000 தேவ ஆண்டுகள் தவம் செய்கிறது. அப்போ நாரதர் அங்கே வர்றாரு. அவரை வணங்கி அந்த காமதேனு நடந்ததெல்லாம் சொல்லுது. அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, ஆதிபுரி அப்படிங்கிற இடத்துல பேரூர் தலம் அதான் இருக்குது. தமிழகத்தில் கொங்கு நாட்டில் வெள்ளிங்கிரி மலையாகவே இறைவன் உள்ளான், அங்கு சென்று வழிபட்டு பேரூர் சென்று வழிபடுக அப்படின்னு வழிபடுத்துகிறார். அப்போ ஆதிபுரியின் பேரூர் வந்து கொங்கு நாட்டில் வெள்ளிங்கிரி மலையாக இருக்கு, இறைவனே மலையாக உள்ளால் அங்கே சென்று வழிபட்டு பேரூரையும் சென்று வழிபடுக அப்படின்னு வழிபடுத்துகிறாரு. நிறைய மிம்மிதங்கள் பலவற்றை உடைய அந்த வெள்ளிங்கிரி மலையை அடைந்து தான் தோன்றியாக விளங்குகின்ற அந்த 5 லிங்கங்களையும் வழிபட்டது காமதேனு. வெள்ளிமலையில் இருக்கிற சோமநாதரையும் அருகில் உள்ள பல தலங்களையும் வழிபட்டு பேரூர் அடைந்தது. பேரூரில் பல சிவலிங்கங்கள் இருப்பதை கண்ட காமதேனு எதனை வழிபடுவது என எண்ணி மயங்கியது. ஏன்னா இவ்வளோ லிங்கம் இருக்குது, நம்ம எதை வழிபடுறது அப்படின்னு சொல்லி திகைத்து போய் நிற்கிறது. அப்போது வானில் தோன்றிய அசரீரி என்ன சொல்லுதுன்னா, மேருமலையில் இருந்த நாவல் மரம் பேரூரில் பன்னீர் மரமாக இப்போது உள்ளது. அந்த மரத்தின் கீழே ஒரு புற்று உயர்ந்துள்ளது, அதில் பாலை பொழிந்து வணங்குவாயாக அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது. எப்படி பாருங்க, அதாவது மேருமலையில் இருந்த நாவல் மரம் தான் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பேரூரில் பன்னீர் மரமாக இருக்குதுன்னு சொல்லுறாரு. அந்த மரத்தின் கீழே புற்று இருக்குது, அந்த புற்றில் நீ பாலை பொழிந்து வணங்கு அப்படின்னு சொல்கிறாரு. எந்த லிங்கம் தெரியாமல் இருக்கும்போது அந்த புற்றில் பாலை பொழிவாயாகன்னு சொல்கிறாரு.
அந்த மாதிரி காமதேனு நாள்தோறும் காஞ்சியாற்றில் நீராடி அந்த புற்றில் வந்து பால் சொரிந்து வழிபாடு செய்து வந்தது. இதான் வந்து இந்த வழிபாடு படலத்துடைய முன்னுரை. இப்பொழுது நாம் பாடலை பார்க்கலாம். 419. மைக்கிழந்த மணிமிடற்று அன்னலார் முக்குணத்தினும் மூவரை தோற்றினார், அக்கடவுளர்க்கு ஆக்கம் அழிப்பு ஒக்க நல்க உஞற்றுனர் ஆயினார். இதுதான் பாடல். அதாவது மை போன்று விளங்கும் அழகிய நஞ்சுண்ட கழுத்தை உடைய இறைவன் 3 குணத்தில் மூவரை தோற்றுவித்தார். அம்மூவருக்கும் முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை சிறப்பாக செய்யும் ஆற்றலை கொடுத்தார். அது என்ன சொல்கிறாரு, அவர் தான் வந்து எப்படி உருவாக்குனாரு, என்ன செஞ்சார், எப்படி ஆற்றலை கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. மைக்கிழந்த மணிமிடற்று அன்னலார் அப்படின்னா மை போன்று கரிய நிறமாக விளங்கும் அந்த நஞ்சுக்கரை தங்கிய அந்த அழகிய கழுத்தை தான் அப்படி சொல்கிறார். மைக்கிழந்த மணிமிடற்றுன்னு சொல்கிறாரு. மணிமிடற்று ஒருவன் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் நீலமணிமிடற்றுன்னு சொல்லி வருது. அவருடைய முக்குணத்திலிருந்து மூவரை தோற்றுவித்தார். அதாவது ராட்சச குணம், நம்ம சொல்லுவோம்ல, ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம். இவர் ராட்சச குணத்திலிருந்து அந்த தொழில் செய்ய, படைத்தல் தொழிலை செய்வதற்காக பிரம்மாவை அமைக்கிறார். அதாவது எப்படின்னா விநாயகர் புராணத்தில் வருது, ராசத தொழிலாகிய சிருட்டியை இயற்ற விராவி ராசதத்து உருக்கொடு பிரமணாய் அப்படின்னு சொல்லி விநாயகர் புராணத்தில் வருது. அடுத்து சத்துவகுணம்னா சாத்விக குணம். அதை வந்து காத்தல் தொழில் செய்ய திருமாலை அமைக்கிறார். அதுக்கு என்ன புராணம், விநாயகர் அது எப்படி வருதுன்னா, சோர்வில்லாத சாத்விக நற்றொழில் என்னும் திதிக்கு அரியாய் அப்படின்னா பெருமாளை நியமிக்கிறார். அடுத்து தாமச குணத்தில், அதாவது தாமச குணத்தில் அழித்தல் தொழில் செய்ய ருத்ரனை அமைக்கிறார். அதுக்கு வந்து விநாயகர் புராணத்தில் என்ன பாடல் வருதுன்னா, தாமத தொழிலான சங்காரம் ஆற்றுதற்கு தோம் அகற்று சாத்விகத்தில் தோன்று ருத்ரனாய் அப்படின்னு விநாயகர் புராணத்தில் வருது. இவர் முக்குணத்திலிருந்து 3 பேரையும் தோற்றுவித்தார் என்பதற்கு விநாயகர் புராணத்தில் உள்ள ஆதாரத்தை இந்த பாடலில் காண்பிக்கிறார். இப்போ சாத்விக குணங்கான அந்த 3 அந்த உறுதி பொருட்கு அவற்றான் மூவரா முதற்கடவுளர் அப்படின்னு பரிமளர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இது விளக்கமாக சொல்கிறாரு. சாத்விக குணங்களான் 3 உறுதி பொருட்களுக்கு அவற்றான் மூவரா முதற்கடவுளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து ஒக்க அப்படின்னா ஒரே தன்மையாக, அதற்கு ஒக்க அதே தன்மையாக அப்படின்னு சொல்லி அதை ஒத்து சொல்வது. உஞற்றுனர் அப்படின்றதுல கடைசி வரி என்னென்னா, உஞற்றுதல்னா செய்தல். அன்னலார் தோற்றினார், உஞற்றுனர் ஆயினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒக்க நல்க உஞற்றுனர் ஆயினார் வர்றதை வந்து மேலே சொல்ல மைக்கிழந்த மணிமிடற்று அன்னலார் அவர் தோற்றினார், அப்புறம் உஞற்றுனர் ஆயினார் அப்படின்னு சொல்லி செய்யணும். உஞற்றுனர் செய்தார் எல்லாத்தையும் 3 குணத்திலிருந்து முக்குணத்திலிருந்து மூவரையும் தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல் சொல்கிறது. 2வது பாடல் 420. அன்ன மூவருள் அம்புய மேலவன் மண்ணு சாயம்பு மாமனு பட்டத்தில் தன்னை நேரும் சகரன் என்பான் உலகு இன்னல் தீர இருந்து அரசு ஆளுநாள். என்னென்னா புராணங்களில் வந்து இந்த உலக தோற்றம், ஒடுக்கம், மனுவந்திரம், முனிவர் மரபு, அரசர் மரபு இப்படின்னு அவங்களுடைய வரலாறுலாம் சொல்லணுங்கிறது அந்த வடமொழி முறை. புராணங்கள்னால் அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த முறையில் தான் இது வந்து மனு மரபை சொல்லுகிறார். எப்படின்னா, அந்த மூவரில் தாமரை மலர் மேலுள்ள பிரம்மா வந்து சுவாயம்பு என்ற மனுவின் மரபில் சகரன் என்பான் மக்கள் வருத்தம் தீர அரசாட்சி செஞ்ச காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அம்புய மேலன்னா தாமரை மேலுள்ள பிரம்மன், சுவாயம்புனா மனு மரபினர் 14 பேர் மரபு இருக்குது. அந்த 14 பேரில் ஒருவர் பின் ஒருவராக இந்த உலகை ஆண்டதாக சொல்கிறது ஒரு மரபு அந்த பழைய இதுபடி. அதில் முதல் மனு வந்து அந்த பிரம்மனிடத்தில் தோன்றிய சுவாயம்பு என்பவன் தான் ஆட்சி காலத்தில் சகரன் அப்படிங்கிறவன் வந்து பரதகண்டத்தை ஆட்சி செய்தான். இப்போ வந்து புரியும் நினைக்கிறவங்களுக்கு. அதாவது பிராணப்படி வரிசையாக உலக தோற்றம், ஒடுக்கம், மனு வந்தனம் அப்படியே வரிசையாக வருது. அந்த மாதிரி அது சொல்கிறதான் வடமொழி முறை. அந்த முறையில் மனு மரபை சொல்கிறாங்க. அந்த மனு மரபில் வந்தது யார்? சகரன் அப்படிங்கிறவன் வந்து பிரம்மாவுடைய சுவாயம்பு அப்படிங்கிறவன் தான் அவன் அரசாட்சி செஞ்ச காலத்தில் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பாடல். 2வது பாடலில் 3வது பாடல் 421. படைக்க யோகில் பயின்று இருந்தான் அவன் விடைக்கு நித்திரை மேயிரு மேவலும் படைப்பு நின்றது பார்த்தனர் வச்சிர படை கையானோடு பன்னவர் யாவரும். இது என்ன சொன்னா, படைக்க யோகில் அப்படின்னா யோகம், அப்படி யோகத்தில் இருக்கும்போது விடைக்கு நித்திரைனா மிகுதியான உறக்கம், விடைக்கு நித்திரை மேயது மேவடும் அது முன்ப தூக்கத்தில் இருக்கிறது. வச்சிரப்படை கையானா வச்சிரப்படைய கையினுடைய இந்திரன் தான்.
அப்புறம் பண்ணவர் யாவரும்னா தேவர்கள் யாவரும். அதாவது படைப்பு தொழில் மேற்கொண்ட பிரம்மா யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது உறக்கம் வந்துடுச்சு அவருக்கு. அதனால் படைப்பு தொழில் தடைப்பட்டது. உடனே என்ன செய்கிறாங்க, இந்திரனும் மற்ற தேவர்களும் என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த வார்த்தையை நிறுத்திடுறாரு. படைப்பு தொழில் மேற்கொண்ட பிரம்மா யோகத்தில் வந்தபோது உறக்கம் வந்து விட்டது, அதனால் படைத்தொழில் தடைப்பட்டது. உடனே இந்திரனும் மற்ற தேவர்களும் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த பாடலில் கூறுகிறார். அம்மவோ பகலே அயன் நித்திரை விம்ம நின்ற விளைவு இஃது ஓர்ந்திடில் செம்மை அன்றனர் சிந்தை மருண்டனர் இம்மெனத் திருப்பால்கடல் எய்தினார். இது 422வது பாடல். அதாவது என்ன சொல்கிறாங்க, செம்மை அன்று அப்படின்னா நல்லதன்று, அன்று இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அன்று அப்படின்னு. செம்மை அன்றுன்னா அன்று, அன்று முதல் அந்த கிடையாது. செம்மை அன்று நல்லது இல்லை. இம்மென அப்படின்னா இந்த விரைவை காட்டு மொழிக்கு சீக்கிரம் போங்க அப்படின்னு. அந்த மாதிரி இம் அப்படிங்கிறது வந்து என திருப்பால்கடல் எழுதினார். எல்லாரும் வச்சிரப்படை கையோடு பண்ணவர் யாவரும் மறந்தனர். வச்சிரப்படை கையோடைய இந்திரனோடு எல்லோரும் சேர்ந்து திருமாலை அணியினர் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு ஒரு சொல்கிறார். அதாவது ஐயகோ பிரம்மன் பகல்லையே உறங்கியதால் படைப்பு நின்றது, இது நல்லதன்று என்று இந்திரனும் தேவர்களும் மயங்கினர், விரைவாக திருப்பார்கடலை அடைந்தனர். எல்லாமே சின்ன சின்ன பாடலாக தான் இருக்கிறது, எளிமையான பாடல். 423. இந்திரன் முதலோர் இருத்தார் என அந்தில் வாயில் காப்பாளர் அறைதலும் மைந்தன் நித்திரை கேட்க மலர்விழி தந்தை நித்திரையை தனந்தான் அரோ. அது என்ன சொல்றாருன்னா, இருத்தார் அப்படின்னா மிகுதியாக சுற்றி உழைத்தனர், டைட்டாக இருத்தி பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி மிகுதியாக சுற்றி உழைத்தனர். அந்தில் வாயில் காப்பாளர்னா அங்கே இருக்க வாயில் காப்பாளர், அந்தில்னா அவ்விடம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இல்வாயில் அந்த இல் வாயில் காப்பாளர் அப்படின்னு சொல்லி பொருள் செய்யலாம். என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல இருக்கிற வாயில் காவலர்கள் இந்திரன் முதலியோர் வந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகனாகிய பிரம்மன், அதாவது திருமாலுடைய உந்தித்தானத்திலிருந்து தாமரையில் தோன்றியவர் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அதனால் அந்த மகனாகிய பிரம்மன் உறங்கியதை கேட்பதற்கு தாமரை மலர் போன்ற கண்களுடைய திருமால் உறக்கத்தை விட்டு நீங்கினார். திருமால் உறங்கி கொண்டிருக்கிறார், இவங்க போய் சொல்கிறாங்க, வாயில் காவலர் போய் இந்திரன் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மகனாகிய பிரம்மன் உறங்கிட்டான் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தாமரை மலர் போன்ற கண்களுடைய திருமால் என்ன செய்கிறாரு, உறக்கத்தை விட்டு நீங்கினார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. நம்ம கச்சியப்ப முனிவரால் பேருட்பானம் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ காமதேனு வழிபடு படலம் பார்த்துட்ருக்கோம். 424வது பாடல். குரவப்பள்ளி குழலி ஓர்பால் உறவப்பள்ளி உகுமலை போல் அமர் அறவப்பள்ளியினான் தனது அருள் விரவப்பள்ளியுள் மேவி வணங்கினார். அதாவது குரவப்பள்ளி குழலினா நறுமணம் தங்கியுள்ள கூந்தல் அப்படின்னு அர்த்தம். உறவப்பள்ளினா அந்த மலை மேல் உள்ள அந்த பயிர் தொழில் நிறந்தான் உறவப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அறவப்பள்ளினா தெரிஞ்சதுதான் பாம்போட படுக்கை. அருள் விரவ பள்ளியுள் மேவினார் அப்படின்னா அருள் கிடைப்பதற்காக திருமால் என்ன செய்கிறாரு, இந்த பள்ளி கொண்டுள்ள இடத்தை அடைந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மனமிக்கிருக்கும் கூந்தலை உடைய திருமகளை பங்கில் கொண்டவர், பாம்பு படுக்கையின் மேலுள்ளவர் திருமால். அந்த மலையின் மீதுள்ள பயிர்களுக்கு மழை பெய்ததைப் போல அந்த திருமாலிடம் அருள் பெறுவதற்காக அவர் பள்ளி கொண்டுள்ள இடத்திற்கு சென்று தேவர்கள் வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். ரொம்ப எளிமையான பாடல் தான், விரைவில் முடிந்து விட்டது. அடுத்து 425. அணங்குவேல் வளத்து அந்தர வாழ்க்கையீர் உணங்கும் வாழ்முகத்து உற்றது இங்கு என் என பணங்கொள் பாயலினான் வினவ பணிந்து இணங்கும் அன்பின் இமையவர் கூறுவார். அணங்குனா அச்சம், அதாவது அணங்குவேல் வளத்துன்னு சொல்கிறார். அணங்குனா அச்சம். அந்தர வாழ்க்கையின்னா அந்தரத்தில் இருக்கிறதுனா விண்ணுலக வாழ்க்கை, அதான் அந்தரம். உணங்குனா வாடிய, உணங்கும் வாழ்முகத்து உட்டதுன்றாங்கன்னா வாடிய. பணங்கொள் பாயல்னா படத்தை உடைய அந்த பாம்பினுடைய படுக்கை. அதில் இணங்கும் அன்புனா நெருங்கிய அன்பு, இணங்கும் அன்பின் இமையவர் அப்படின்னு அர்த்தம். 4 இணங்கு உணங்கு பணங்கொள் அணங்குன்னு வருது. இது என்னென்னா, பகைவருக்கு அச்சத்தை தரும் அந்த வேல் வலிமை உள்ளவராய் விண்ணுலக வாழ்க்கை உடையவர்களே, வாடிய ஒளிமுகத்தோடு இங்கு வந்தது ஏன் என்று படத்தை உடைய பாம்பு படுக்கையில் உள்ள திருமால் வினவினார். உடனே தேவர்கள் பணிந்து அன்புடன் கூறத் தொடங்கினார். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். அவங்க வந்திருக்காங்க, அவங்கள புகழ்ந்து பகைவருக்கு அச்சத்தை தர்ற அந்த வலிமை உள்ள வேலை உடைய அந்த விண்ணுலக வாழ்க்கை உடையவர்களே, வாடிய ஒளிமுகத்தோடு இங்கே ஏன் வந்தீங்க அந்த அப்படின்னு கேட்கும்போது எதில் இருக்காரு, படத்தை உடைய அந்த பாம்பு படுக்கையில் உள்ள திருமால் வந்து வினவுகிறார், கேட்கிறார். உடனே தேவர்கள்லாம் பணிந்து அன்போட சொல்ல தொடங்குறாங்க. அடுத்த பாடல் 426. யாது காரணமோ அறிகின்றோம் பேதையேம் பலகால் பிறப்பு எய்துபு
சாதல் எய்துடி அல்லது சார்தரா கோது நித்திரை கொண்டனன் நின்மகன். அவங்க சொல்கிறாங்க, பேதையேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அறிவற்றவர்கள் ஆகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி தங்களை குறைவாக குறிக்கிறார்கள். கோது நித்திரைனா குற்றமுடைய தூக்கம், கோதிலானா குற்றம் இல்லாத, கோதிலா அமுதேன்னு நம்ம பேர் திருவாசல வரும். இது வந்து கோது நித்திரை, அப்போ குற்றமுடைய அந்த தூக்கத்தைன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், என்ன காரணமோ தெரியல, அறியாமை உடைய நாங்கள் பிறத்தல் இறத்தல் ஆகிய காலத்தில் மட்டும் உறக்கத்தை உடையவராக இருப்போம். அத்தகைய உறக்கத்தை நின் மகனாகிய பிரமன் கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பிறப்பிறப்பில் மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் வந்து உறங்குவது போடும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போடும் அப்படி சொல்லுவாங்கல்ல, திருக்குறளில் வரும். அது மாதிரி அந்த பிறத்தல் இருத்தல் காலத்தில் மட்டும்தான் நாங்கள் உறக்கத்தை உடையவங்களாக இருப்போம். யாருங்க? தேவர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்தவங்க. அதனால் ஏன்னா என்ன காரணம்னு தெரியல, அந்த உறக்கத்தை உன் மகனாகிய பிரம்மன் கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த படம் 427. படைப்பு நிற்ப பணித்திடும் ஆயுளின் தொடக்க முற்றிடும் தொல்லுயிர் எல்லை ஈறு ஒடுக்க முற்றும் ஒடுங்கின் அழைக்கும் நின் நடைக்கும் தாழ்வு அணுகுவது ஆகுமே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொல்லுயிர்னா அனாதி காலத்திலேருந்து, தொல்லுயிர் எல்லை ஈருன்னு சொல்கிறால, அனாதி காலத்திலேருந்து காலந்தொட்டு வந்துட்டு இருக்க உயிர், அதுதான் தொல்லுயிர். இந்த உயிருக்கு அழிவில்லை, உயிர் வந்து என்றும் அனாதி. அந்த உயிருக்குரிய உடலுக்கு தான் படைத்தலும் அழித்தலும் உண்டு. உடல் தான் மாறிக்கொண்டே இருக்கும், அது நம்மளுக்கு தெரிந்த விஷயம்தான். அது என்ன சொல்கிறாருன்னா, படைத்த தொழில் நின்று போயிட்டு, அது நின்றதால் அனாதி காலம் தொட்டு வந்துக்கிட்டே இருக்கிற உயிர்கள் அந்தந்த காலங்களில் ஒருத்தரால் ஒடுக்கப்படும். இப்போ படைப்பின்மையால் உரிய காலத்தில் ஒடுக்கப்பெறுவதால் இறுதியில் முற்றும் ஒடுங்கிவிடும். அந்த மாதிரி ஒடுங்கும் போது உனக்கு காத்தல் தொழிலுக்கு வழி இல்லாமல் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடியாக வந்து நீ வந்து இதை தடுத்து நிறுத்து, பிரம்மாவை வந்து படைக்க வைக்கணும், அப்போ தான் எல்லாமே சக்கரம் ஒழுங்காக இருக்கும்னு சொல்கிறதுக்காக மாறுபாடாக சொல்கிறாங்க. படைத்த தொழில் நின்று போயிட்டு, நின்றுதெல்லாம் என்ன ஆச்சு, அனாதி காலத்தொட்டு வந்துட்டே இருக்கிற உயிர்கள் வந்து அந்த அந்தந்த காலங்கள் ஏற்கனவே இருக்கிற உயிரை வந்து உறுத்துறதுனால ஒடுக்கப்பெறும். அப்புறம் மேற்கொண்டு படைப்பு இல்லாதனால என்ன ஆகும், உரிய காலத்தில் ஒடுக்கப்பட்டுறது, படைப்பு இல்லை. அப்போ என்ன ஆகும், இறுதியில் முற்றும் ஒடுங்கிவிடும். அந்த மாதிரி ஒடுங்கும் போது உனக்கு காத்தல் தொழிலுக்கே வழி, அந்த வழி இல்லாமல் போயிடும்னு சொன்னோன்னே இந்த பாடல் இதோடு முடிகிறது. அடுத்த பாடல் 428. அன்னவாறு அணுகாமை உலகெல்லாம் அன்ன ஆக்கம் வழங்குதல் வேண்டுமால் கண்ணியன் துழவ கடிமார்பினாய் என்ன மீட்டும் இறைஞ்சினர் உம்பரார். அந்த கண்ணியன் துழவம்னா என்றும் உள்ள தன்மை கூட துளசி, அழியாத பேருடைய துளசின்னு அர்த்தம். என்ன சொல்கிறாங்கன்னா, மனமுள்ள துளசி மாய அணிந்த மார்புடையவனே, அத்தகைய நிலை வாராமல் உலகம் நிலை பெற படைப்பு தொழிலை கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் கூறி மீண்டும் வணங்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்குன்னா என்ன ஆகணும், மீண்டும் படைப்பு தொழிலை கொடுங்கள் அப்படின்னு கூறுகிறார்கள். எளிய பாடல் தான் இது எல்லாமே. 429. இலகு ஒளி கௌத்துவம் இமைக்கும் மார்பினான் அலமரும் அமரதம் ஆர்வம் நோக்கினான் உலகுரு படைப்பு ஒரு தேனு ஆக்குமால் நலமுறச் செய்து நீர் நடமின் என்றனன். அதாவது இமைக்கும் மார்பினா, இமைக்கும்னா ஒளிவிடும், அலமரும் அமரர்னா மனக்கலக்கமுடைய தேவர்கள். அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்னா, மார்பில் ஒளி பொருந்திய அந்த கௌத்துவமணியுடைய திருமால் மனக்கலக்கத்தை உடைய தேவர்களின் ஆர்வத்தை நோக்கிறார். அவங்க எவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாங்கிறது கவனிக்கிறார். உலகை படைக்கும் தொழிலை காமதேனு நன்றாக செய்யும், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரே வார்த்தையில் காமதேனு வந்து படைக்கும் தொழிலை சீராக செய்யும், நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அடுத்த பாடல் 430. விடை கொடுத்து அருளலும் வியந்து துள்ளினார் கடவுளர் உடன் உரை காமதேனு அங்கு அடிமலர் முடிமிசை அணிந்து அராவின் மேல் தடவிடி வளர்பவன் தனக்கிது ஓதுமாள். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, விழி வளர்பவன்னா கண்ணு உறங்குதல், விடை கொடுத்து அருளும் என்ன செய்கிறாரு, எங்கே விழி வளர்பது, தடவிடி அராவின் மேல் தடவிடி வளர்பவன் அப்படின்னா பாம்பின் மேல் கண் உறங்குதல். அந்த உறங்குதலை கண் வளருதுன்னு சொல்கிறது தான் மரபு. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோன்னு வருது இல்லை, அந்த வளருதியோனா மாதே தூங்குறாயான்னு சொல்லி திருவம்பாயில் வருது. அது மாதிரி ஓதுமால்னா அந்த ஓதுமால்னா ஓதும் அப்படிங்கிறது, அந்த ஆளுங்கிறது அசை. அது அப்போ என்ன சொல்கிறாருன்னா, திருமால் வந்து தேவர்களுக்கு விடை கொடுத்து அருளினார். உடனே தேவர்கள் என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சினால துள்ளினார்கள். அந்த தேவர்களின் உள்ள காமதேனும் திருமாலின் திருவடியை வணங்கி அந்த பாம்பு படுக்கையின் மேல் கண் துயிலும் திருமாலுக்கு பின் வருமாறு கூற தொடங்கிற்று. இப்போ அவர் விடை கொடுத்தாரு, தேவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி போயிட்டாங்க. தேவர்கள் சென்றவுடன் காமதேனு என்ன செய்து திருமாலின் திருவடியை வணங்கி அந்த பாம்பு படுக்கிற மேலே கண் துயில்கின்ற திருமாலுக்கு
பின்னால் இப்போ அடுத்த பாடலெல்லாம் என்ன சொல்கிறது, அது காமதேனு கூற தொடங்கிட்டு அப்படின்னு சொல்கிறார். அது என்னன்னு அடுத்த பாடலை பார்க்கலாம். 431. யானை மேலிடும் எழில் பருமமில் உரை பூனை மேலிடுவது புகண்டது ஒக்குமால் காணுலாம் மலர்வரு கடவுள் செய் தொழில் தேனுவாளாம் என செப்புகின்றதே. இது யானை மேலிடும் எழில் பருமம்னா தவிசு, அந்த அம்பாரின்னு சொல்லுவாங்களா அது. காணுலாம்னா கானகத்தில் உலவுக்கின்ற அந்த கான்னா மனம், காணுலாம் மலர்னா மனம் வீசுகின்ற மலர்னு அர்த்தம். இது என்ன சொல்கிறாருன்னா, அந்த யானையின் மேல் வைக்கப்படும் அழகிய அம்பாரியை பூனை மேல் வைப்பதை போன்றது இந்த பிரம்மன் செய்யும் தொழிலை காமதேனுவால் முடியும் என்று நீங்கள் கூறுவது அப்படின்னு ஒரு வரி தான் அந்த பாட்டுக்கு பொருள். என்ன சொல்றதுன்னா, யானை மேலிடும் எழில் பருமமில் உரை பூனை மேலுவது புகண்டது ஒக்குமால், அது அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது யானை மேலே வைக்கிற அம்பாரியை தூக்கி பூனை மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. காணுலாம் மலர்வர் கடவுள் செய்யும் தொழிலை தேனுவால் ஆம் என செப்புகின்றதே. அதாவது பிரம்மன் செய்யும் தொழிலை காமதேனுவால் முடியும் நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுது அந்த காமதேனு. அடுத்த பாடல் 432. அல்லதும் அடிகளுக்கு அசதி ஆடுதற்கு ஒல்லுவதாம் ஒரு பேதையேன் இடை சொல்லுலா நின் மகன் தோற்ற தோன்றியான் புல்லொரு பௌத்ரி ஆன பொற்பினால். அதாவது அசதி ஆடுதல் நகை ஆடுதல், அது பரிகாசம் செய்யுது. என்ன சொல்லுதுன்னா, அல்லாமல் அடிகளாகிய உங்களுக்கு என்னோடு நகையாடுவதற்காக இது ஒரு வாய்ப்பாக பொருந்தி உள்ளது. உங்கள் மகனாகிய பிரம்மா தோற்றுவிக்க நான் தோன்றினேன், ஆதலால் உங்களுக்கு பேட்டி முறையாயினேன். எனவே அறிவில்லாதவளாகிய என்னிடம் இதை சொல்லுவது நல்ல நகைத்திரை சொல்லுதல் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப பரிகாசம் செய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய நகையாடுறதுக்கு என்னைய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறீங்க. உங்கள் மகனாகிய பிரம்மா தோற்றுவிக்க தான் நான் தோன்றினேன், அதனால் உங்களுக்கு நான் பேட்டி, மகனோட மகன் பேட்டி தானே, பேட்டி முறை ஆகினேன். அதனால் அறிவில்லாதவளை என்னிடம் போய் இதை சொல்கிறது நல்ல நகைப்புக்கு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காமதேனு சொல்வதாக இந்த பாடலில் முடிக்கிறார். நம்ம பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் காமதேனு வழிபடு படலம் 433வது பாடல். என்று வான்சுரபி அங்கு இயம்ப கேட்டு அருள் மண்டலம் துளவினன் மகிழ்ந்து நோக்குபு நன்று நன்று அசதி ஆடிலம் நவிற்றியது இன்று நீ அருதி பட்டாங்கு என்று ஏற்பவே. அதாவது நான் உனக்கு பேட்டி முறையாக இருக்கேன், நீ இப்படி சொல்கிறது ரொம்ப நகைப்புக்கிடமாக இருக்கிறது, நான் தோற்றுவிக்க என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி காமதேனு கூறுவதாக போன பாடலில் பார்த்தோம்னா, என்று வான்சுரபி அங்கு இயம்ப கேட்டு, இந்த மாதிரி வான்சுரபின்னா காமதேனு அது சொல்கிறத கேட்டு, அதனை கேட்டு அருள் செய்யும் மனம் உள்ள துளசியை அணிந்த திருமால், அதாவது அருள் செய்கின்ற அந்த நல்ல மனமுள்ள துளசியை அணிந்த திருமால் மகிழ்ந்து நோக்கி, நல்லது நல்லது நகையாடவில்லை என்று சொல்லியது உள்ளதை செய்தற்கே என்பதனை அறிவாயாக என்றார். என்ன சொல்கிறாரு, நல்லது நல்லது, நான் உன்னை விளையாட்டுக்காக சொல்லலை, நகைப்பிற்காக சொல்லலை, என்று சொல்லியது நீ உள்ளதை செய்தற்கு தான் அப்படிங்கிறத அறிவாயாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 434. அத்தொழில் ஆக்குதற்கு உரியை அல்லையேல் உத்தமி உம்பன் முன் உரியை என்று உனை வைத்து யாம் உரைத்துமோ வசிக்கற்பாலை நீ எத்திரம் வரும் எனில் இயம்ப கேட்டியால். என்ன சொல்கிறாருன்னா, வசிக்கற்பாலைனா அந்த மதிப்போடு வாழ்கிறதுக்கு அந்த தகுதி உடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அதாவது அப்படைப்பு தொழில் செய்வதற்கு நீ தகுதியுடையவர் அல்லை ஆயின், நீ இல்லைனா உத்தமியே அப்படின்னு கூப்பிடுறாரு. தேவர்களின் முன்னிலையில் நீ படைக்கும் தகுதி உடையை என்று யாம் கூறுவோமா? நீ மதிப்போடு வாழ்வதற்கு உரியை, அது எவ்வாறு வருமேல் கூறுவோம் கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறார். அது அடுத்த பாடல என்னன்னு சொல்லுவார். இது என்ன சொல்கிறாருன்னா, இந்த படைப்பு தொழில் செய்வதற்கு நீ தகுதி உடையலை இல்லைன்னா, அப்படி தேவர்கள் முன்னால் உன்னை நீ இந்த படைக்கும் தகுதி உடையவை அப்படின்னு நான் சொல்வேனா? நீ மதிப்போடு வாழ்கிறதுக்கு உரியவள், அதனால் அந்த மதிப்பு எவ்வாறு வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அடுத்த பாடலில். 435. அன்பினுக்கு எளியவன் அமல நாயகன் வன்பினுக்கு அரியவன் மழவெள் ஏற்றினான் தன் பதப்பணியினால் சகம் அளித்திடல் என் பணி அயன் பணி எடுத்தல் ஆகுமே அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அன்பிற்கு எளியவன் அமலநாயகன் சொல்கிறார்ல, அது யாருன்னா அன்பருக்கு அன்பனை திருவாசகத்தில் அவர் அன்பர்.
அவர் அன்பருக்கு இடையவனாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மழவெள்ளைன்னா அது தெரிஞ்சதான், என்றும் இளமையான அந்த ஏற்றை உடையவன், சிம்ப வாகனத்தை உடையவன் அர்த்தம். அன்புக்கு எளியவன் இறைவன், வம்பு செய்வார்க்கு அவன் அரியவன், அவன் ஆணையின்படி உலகை காத்தல் என் தொழில், படைத்தல் பிரம்மன் தொழிலாகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதான் நான் எதனால் உனக்கு தகுதி உடையவள் தான் அப்படின்னு சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அன்பிற்கெளியவன் அமலநாயகன், வன்பினுக்கு அறியவன் மலவல் ஏற்றினான், தன்பதப்பணியினால் சகமளித்திடல் என் பணி அயன்பணி எடுத்தலாகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அன்புக்கு எளியவன் இருக்கிறவன் எளியாருக்கு அன்பன், வம்பு செய்பவர்களுக்கு அவன் அரியவன், அவனுக்கு தான் கிடைக்காதவர், அவன் ஆணையின்படி உலகத்தை காக்கிறது என் தொழில், படைக்கிறது பிரம்மன் தொழில் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அவ்வளோதான் இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாட்டில் 436, ஆங்கு அவன் பூசையால் அணைவு உடா பொருள் ஓங்கிய உலகினில் ஒன்றும் இல்லையால் பாங்குற அவன் அடிபணிந்து போற்றுடின் வீங்கிய சிறுட்டி நீ விரைவில் மேவுதி அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆங்கவன் பூசையால் அணைகுறா பொருள்னு சொல்கிறாருன்னா, அப்படி இல்லைன்னா அப்படி அதுவும், அதாவது எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசலை அப்படின்னு பரிமாணத்தில் இந்த வரி வருகிறது. அதாவது எவ்வளவோ இந்த ஆகமங்கள்லாம் எடுத்துக்கூடிய இறைவன் என்ன அவர் விரும்புகிறாருன்னா உண்மையான பூசனை தான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பரிமாணத்தில் வருது. அடுத்து மருதவரை படலம்னு ஒன்று இதில் வரும். அதில் சிவதர்மம் பலவற்றுள் சிறந்தது பூசனை அப்படின்னு சொல்கிறாரு. சிவதர்மத்திலேயே சிறந்த தர்மம் பூசை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி வருது. அதனால் இறைவனை பூசித்தால் பெறாத பயன் உலகத்தில் ஒன்றும் இல்லை, அவன் அடிபணிந்து வழிபட்டால் படைப்பு தொழிலை நீ விரைவில் அடைவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நீ இறைவனை பணிந்து வணங்கினா உனக்கு படைப்பு தொழில் விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். அடுத்த பாடல் 437, வழிபடற்கு உரிய நல் வரைப்பு ஒருத்தலின் அடிமத கழுளியும் அலர்ந்த பூம்பொழில் பொழி மது கழுளியும் பொறிவண்டு ஓம்புறும் கடி சிறப்பு இமவரை கடிது அங்கு ஏகு என்றான். என்ன சொல்கிறார்னா, இதில் ஒருத்தல்னா யானைன்னு அர்த்தத்தில் வருது. எதுனா வழிபடற்குரிய நல்வரைப்பு ஒருத்தலின் அப்படின்னா யானை. இந்த கழுளின்னு வர்றது வெள்ளப்பெருக்கு, வெள்ளத்தை தான் வெள்ளம் மாதிரி பெருக்கு வர்றது தான் கழுளி அப்படின்னு சொல்கிறார். அதாவது வழிபடக்கூடிய நல்ல மலை இமயமலை, வழிபடக்கூடிய நல்வரைப்பு இமயமலை, அங்கு யானையின் மதநீர் பெருக்கும், மலர்ந்த பூக்களுடைய சோலையின் தேன் வெள்ளப்பெருக்கும், வண்டு மொய்க்கும் தன்மை உடையன அங்கு செல்வாயாகன்னு சொல்கிறாரு. அது என்ன அதிகமாகுனா நல்ல மலை இமயமலை, அந்த மலையில் யானையுடைய மதம் நீர் பெருகி அப்படி வெள்ளப்பெருக்கும், வெள்ளம் மாதிரி ஓடுதான். அப்போ எவ்வளோ யானை இருக்குன்னு பாருங்கள். யானையினுடைய வளப்பை கூறுதான் அப்படி சொல்லுகிறார். அதுபோல் மலர்ந்த பூக்களுடைய சோலையில் தேன் வெள்ளப்பெருக்காக ஓடுதான். மலையில் யானையும் சோலையில் மலர்ந்த பூக்கள் தேன் வெள்ளம் பெருகிறதும் இது என்ன செய்யுது, ரெண்டுமே வண்டு மொய்க்குது, தேனுக்கும் வண்டு வைக்குது, அந்த மத நீர் வடிகிறதையும் வண்டு மொய்க்கும் தன்மை உடையன அங்கு செல்வாயாக அப்படின்னு சொல்கிறார். இந்த தவம் பண்ண சொன்னார்ல, பூசை பண்ண சொன்னார்ல, பூசனை பண்ணி வழிபடுன்னு சொன்னாரா, அதுக்கு எங்கே போக சொல்கிறாரு, இமயமலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 438, மாயவன் அருள் தலை வைத்து தாழ்ந்து எழும் பாய சீர் தேனுவின் படர்ச்சி நோக்கினார் மேய ஓகையின் உளம் விளங்கி விண்ணவர் போயினார் அவரவர் புகழ் இடங்களின். என்ன சொல்கிறார்னா, படர்ச்சின்னா செல்லுதல், ஓகைன்னா மகிழ்ச்சி. அதாவது பாய சீர் தேனுவின் படர்ச்சி நோக்கினார்னா, படர்ச்சி நோக்கினார்னா அவங்க செல்வதை நோக்கினார்னு அர்த்தம். திருமால் அருளை தன் தலைமேல் கொண்டு காமதேனு திருமாலை வீழ்ந்து வணங்கி அந்த செல்வதை தேவர்கள் பார்த்தனர், மகிழ்ச்சினால் தத்தம் இடங்களுக்கு சென்றனர். இது சொன்ன உடனே மாயவன் அருள் தலை வைத்து தாழ்த்து எழும், அந்த காமதேனு திருமாலை தலைமேல் கொண்டு வணங்கி வீழ்ந்து கீழே விழுந்து வணங்கி அது செல்வதை தேவர்கள் பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு சரி, அப்போ காமதேனு படைப்புத்தொழிலை பார்க்க கிளம்பி விட்டதுன்னு நினச்சிட்டு மகிழ்ச்சியால் அவங்கவுங்க இடத்துக்கு தேவர்கள் அவங்கவுங்க லோகத்துக்கு போயிடுறாங்க. அடுத்த பாடல் 439, வழிகொடும் காமதேனு மணியொடு கனகம் சிந்தி செடிக்கும் வெள் அருவி ஆர்க்கும் சிமயம் சேர் இமயவெற்பின் வெளிக்கு ஒளிர் சுடர்போல் நிற்கும் விமலனை உளத்தில் உண்ணி அழிக்கும் ஐம்பொறிகள் ஓட
அடுத்து மேல் இவர்ந்தது அன்றே. என்ன சொல்கிறாருன்னா, சிமயம்னா தான் சிகரம், சிகரத்தை தான் சிமயம் அப்படின்னு போடுறாரு. அழிக்கும் ஐம்பொறிகள் ஓடனா அந்த ஐம்பொறிகள் நீங்க அப்படின்னு அர்த்தம். இவர்ந்ததுன்னா ஏறியதுன்னு அர்த்தம். அன்றேனா அப்பொழுதே, கடைசி அடுத்து மேல் இவர்ந்தது அன்றே அப்படின்னா ஏறியது அப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். இப்போ பொருள் பார்க்கலாம். இந்த வழியில் செல்லும் காமதேனு மணிகளோடு பொன்னை சிதறி செழுமையான வெண்மையான அருவிகள் வீடும் சிகரங்களை உடைய அப்படிங்கிறாரு. அதாவது வழிகொள்ளும் காமதேனு மணியோடு கனகம் சிந்தி செழிக்கும் வெள்ளருவி ஆர்க்கும் சிமையும் சேரிமை வற்பின். அதாவது செழுமையான வெண்மையான அருவிகள் வீடுகின்ற சிகரங்களை உடைய இமயமலையின் கண்ணில் அப்படின்னு சொல்கிறார். காண்கின்ற சூரியனை போல் இருக்கும் இறைவனை, இமயமலையில் பார்த்தா எப்படி இருக்குது, சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கிற இறைவனை, அவ்வளோ ஒளி மிகுந்த இறைவனை மனதில் கருதி, மனசில் என்ன செய்யுது, பாவனையாக எண்ணி பார்க்கிறது. ஐம்பொறிகளின் ஆசை நீங்க, அதனுடைய புலன்கள் வழி செல்லாமல் மனதில் இறைவனை நிறுத்தி இமயமலையின் மேல் ஏறியது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடல் 440. ஆங்கு ஒரு சூழல் வைகி அரும்புணல் திருத்தம் ஆடி வீங்கிய அன்பு பொங்க வித்தகன் சரணம் பற்றி நீங்கருந்தவங்கள் தேவவரிடம் 1000 நிகழ்த்த தேங்கிய கருணை வள்ளல் திருவுள கருணை கூர்ந்து அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, வைகினா அங்கு ஒரு சூழல், வைகினா தங்கி, வீங்கினா மிக்க, வித்தகன்னா அவனுக்கு தெரியும் சதுரப்பாடுடையவன், அதாவது திறமையுடையவன், அதை கூர்ந்துனா மிகுந்து அப்படிங்கிற அர்த்தம். அதாவது அந்த இமயமலையாகிய அவ்விடத்தில் ஒரு நல்ல சூழலில் தங்கி நன்னீராடி மிகுதியான அன்பு வெளிப்பட இறைவனுடைய திருவடியை பற்றி நீங்குதற்கு அரிய தவங்களை 1000 தேவ ஆண்டு செய்தது. அந்த நிறைந்த கருணை உடைய வள்ளலாகிய இறைவன் உள்ளத்தில் கருணை மிக தோன்ற என்ன பண்ணுது, அந்த இது இமயமலை போய் இறைவன் நினச்சி கொண்டே இமயமலை ஏறுது. இப்போ இமயமலை ஒரு நல்ல இடத்துல நல்ல சூழலில் தங்கி நல்ல நீராடி மிகுதியான அன்பு வெளிப்படுற மாதிரி இறைவனுடைய திருவடியை பற்றி நீங்குதற்கு அரிய, அதாவது எளிதில் நீங்க முடியாத தவத்திலிருந்து அந்த மாதிரி நீங்குதற்கு அரிய தவங்களை 1000 தேவ ஆண்டு செய்தது. காலக்கணக்கு நமக்கும் பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் வேறு வேறு வரும். அப்போ தேவ ஆண்டுனா நம்முடைய 365 நாள் அவங்களுக்கு ஒரு நாள், நம்மளுக்கு ஒரு ஆண்டு அவங்களுக்கு ஒரு நாள். அப்போ 365 ஆண்டு தான் அவங்களுக்கு ஒரு ஆண்டாகும். அந்த மாதிரி 1000 தேவ ஆண்டு அது தவங்களை செய்தது. அந்த நிறைந்த கருணையுடைய வள்ளலாகி இறைவன் என்ன செய்கிறாரு, அவர் உள்ளத்தில் கருணை மிக தோன்றுமாறு என்ன செய்கிறது, 1000 தேவாண்டு தவங்களை செய்தது அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். நம்ம இன்னைக்கு பேரூர் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் காமதேனு வழிபடு படலாம். அதில் 441வது பாடல். மகதியாள் முனிவன் ஈண்டு வருக என மதித்தான் அண்ணான் பகவனார் அருள் கொண்டு உய்ப்ப படர்ந்தனன் இமயவெற்பில் தகவினால் தவத்தின் நின்ற தடமறுப்பு ஆவை நோக்கி புகரிலா முனிவன் ஆங்கு போந்து எதிர் நின்றான் அன்றே. என்ன சொல்கிறாருன்னா, உய்ப்ப படர்ந்தனன் அப்படின்னா திருவருள் செலுத்த சென்று சேர்ந்தான். அதாவது உய்ப்படன் அவனாக போகலை, திருவருள் அவனை செலுத்தும் போதால் சென்று சேர்ந்தான். யார், புகரிலா முனிவர், அந்த குற்றமற்ற நாரதன். புகர் இல்லானா குற்றம் இல்லாத நாரத முனிவரை பற்றி சொல்கிறாங்க இந்த பாட்டில். என்னென்னா, மகதியாள் முனிவராகிய அந்த நாரதரை இறைவன் வருக என்று மனதில் நினைத்தானாம். முதல் வரி அதான், மகதியாள் முனிவன் ஈண்டு வருக என மதித்தான் அண்ணான் அப்படின்னு நினச்ச உடனே நாரதரும் இறைவன் அருள் பெற்று அவர் அனுப்ப அந்த இமயமலைக்கு சென்று சேர்ந்தார். அத்தகுதியில் தவம் செய்த பெரிய கொம்புகளை உடைய காமதேனுவை பார்த்து குற்றமில்லாத முனிவராகிய அந்நாரதரும் எதிர் சென்று நின்றார். அதாவது தவம் பண்ணிட்டு 1000 தேவாண்டு ஆயிடுச்சு. நாரத இறைவன் வருகன்னு நினைக்கிறாரு. இறைவன் அருள் பெற்று அந்த அவர் அனுப்புறதுனால அது இமயமலைக்கு சென்று நாரதர் சேர்கிறார். அங்கே தகுதியில் அதிகம், தகுதி இல்லாத அந்த அளவுக்கு தவம் செய்கிற அந்த பெரிய கொம்புகளுடைய காமதேனுவை பார்த்து அந்த குற்றமில்லாத முனிவராகிய நாரதர் எதிர் சென்று நின்றார். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். 442. கண்டது காமதேனு கரையிலா மகிழ்ச்சி பொங்க கொண்டல் கண்டு எழுந்த மங்கை குலம் என எழுந்து தாழ்ந்து கண் திரள் முத்தம் சிந்த கசிந்து உளம் உருகி நின்று ஆங்கு அண்டரும் வணங்கும்
வீணை அருந்தவர்க்கு உரைக்குமாதோ. இதுதான் பாடல். உரைக்கும் மாதோ அப்படின்னா மாதோன்னு கூப்பிட்றதான் விழியாது, அசையாது. நாரதரை கண்டதும் அந்த காமதேனு எல்லையில்லா மகிழ்ச்சி வெளிப்பட, மேகத்தை கண்டு மகிழ்ந்து எழுந்த மயில் கூட்டத்தை போல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததான். நாரதரை கண்டதும் இந்த காமதேனு எல்லையில்லா மகிழ்ச்சி அதுக்கு வெளிப்படுகிறது. அது எப்படி இருக்குன்னா, மேகத்தை கண்டு மகிழ்ந்து எழுந்த மயில் கூட்டத்தை போல இருக்குது பார்க்குறதுக்கு. அது நாரதரை தாழ்ந்து வணங்கியது. கண்களிலிருந்து முத்துக்களை போல கண்ணீர் சிந்தின. கசிந்து உள்ளம் உருகி நின்றது. தேவர்களும் வணங்கக்கூடிய வீணையை உடைய நாரத முனிவருக்கு காமதேனு பின்வருமாறு கூற ஆரம்பித்தது அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். அருந்தவருக்கு உரைக்கும் மாதோ, உரைக்க ஆரம்பித்தது. இதுதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் 443. அருந்தவர்க்குள் அருந்தவனாய் அருந்தவா, திருந்து தாமரை மேய திசைமுகன் ஆனவன், இருந்த யோகின் இடையே இரும் துயில் மேவலின், வருந்தி வானவர் மாயனை அன்ம அம்மாயவன். என்ன சொல்கிறாருன்னா, அன்ம அப்படின்னா சென்று சேர, அம்மாயவன் அப்படின்னு அர்த்தம். அரிய தவத்தில் வல்லவர்க்கெல்லாம் சிறந்த தவத்தை உடையவராக இருக்கும் தவ வல்லவரே. யாரை கூப்பிடுது? இப்போ இது காமதேனு தானே உரைக்கிறதுன்னு போன பாட்டில் பார்த்தோம். என்ன உரைக்கிறது? அரிய தவத்தில் வல்லவர்க்கெல்லாம் சிறந்த தவத்தை உடையவராக இருக்கும் தவ வல்லவரேன்னு சொல்லுது. தாமரமேல் உள்ள பிரம்மா நன்கு யோகத்தில் இருக்கும்போது உறங்கிவிட்டான். தேவர்கள் அதை கண்டு வருந்தி திருமாலிடம் சென்றனர். அந்த திருமாலும் அப்படின்னு ஆரம்பிக்குது. இன்னும் அடுத்த பாட்டில் சொல்லணும். என்ன சொல்கிறாருன்னா, தவத்தில் வல்லவர்களுக்கு சிறந்த தவத்தை உடையவராயிருக்கும் அது தவ வல்லவரை அப்படின்னு 3 விதம் அவரை பெருமைப்படுத்தி கூறுகிறது. தாமரை மேல் உள்ள பிரம்மா நன்கு யோகத்திற்கு உறங்கிட்டான். அதனால் அதை கண்டு வருந்தி திருமால்கிட்ட சென்றாங்க. திருமால் என்ன செஞ்சார் அடுத்த பாட்டில் சொல்லும். அத்திருமாலும் அப்படின்னு சொல்லி நிற்கிது விருத்துது இந்த பாட்டில். அடுத்த பாடல் 444. படைக்கனி பனி மால்வரை மேவி பரமனார் அடிக்கண் அன்பு வழாமை அருந்தவம் ஆற்று என விடுக்க, இவ்வரை மேவி இருந்து இருந்தவம் மேகினேன், எடுக்கும் தேவவரிடம் 1000 ஏகின அப்படின்னு சொல்கிறது. அது என்ன சொல்கிறதுன்னா, அந்த திருமால் காமதேனுவாகிய நீ படைப்பு தொழிலை செய்ய இமயமலையை அடைந்து இறைவனுடைய திருவடிக்கு பத்தி நீங்காத முறையில் அரிய தவத்தை செய்வாய் என என்னை இங்கு அனுப்பினன் அப்படின்னு சொல்லுது. காமதேன் நாரதரை சொல்ல ஆரம்பிக்குது. திருமால் என்ன சொன்னார்னா, காமதேனுவாகிய நீ படைப்பு தொழிலை செய்கிறதுக்காக இமயமலைக்கு சென்று அங்கு இறைவனுடைய திருவடிக்கு பக்தி திருதளவும் பக்தி நீங்காத முறையில் அரிய தவத்தை செய்வாய் அப்படின்னு சொல்லி என்னை இங்கு அனுப்பியிருக்காரு. இந்த மலைக்கு தேவ ஆண்டு 1000 தவம் செய்யும் ஆண்டு ஆயிற்று. அப்புறம் இந்த மலையில் தேவ ஆண்டு 1000 தவம் செய்யும் ஆண்டு ஆயிற்று, 1000 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த காமதேனு சொல்வதாக முடிக்கிறார் அந்த பாட்டை. அடுத்த பாடல் 445. இன்னும் நாதன் இருங்கருணைக்கு இலக்காயலேன், என்னவோ குறை யான் செய் தவத்தின் அறிந்திலேன், மண்ணு பட்டிமை வல்லவன் ஆதலின் மாயவன் சொன்னதும் விளையாடல் கொல் என்று துணிந்திலேன். அதாவது இலக்கு, இது இலக்காயினேங்கிறதால இலக்குன்னா அது குறிக்கோள். என்னவோ குறை, நான் என்ன செஞ்சேன், மண்ணு பட்டிமைன்னு சொல்லல, பட்டிமைனா வஞ்சனைன்னு அர்த்தம். விளையாடல் கொல் அப்படிங்கிறதுல, அதாவது கொல்னா ஐயம், என்ன இது என்ன விளையாட்டுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு எனக்கு ஐயமாக உள்ளதுன்னு சொல்லுது. அதாவது இதுவரை இறைவன் திருவருளுக்கு ஆளாகவில்லை. 1000 வருஷமாக தவம் பண்ணிட்டு இருக்கல, என்னால் அவருடைய திருவருளுக்கு ஆளாக முடியல. நான் செய்த தவத்தில் தான் ஏதோ குறை, அதை நான் அறியவில்லை, எனக்கு அது என்னன்னு தெரியலை. மாயவன் வஞ்சனையில் வல்லவன் ஆதலால் அவன் கூறியதும் விளையாட்டாக இருக்குமோ அப்படின்னு துணிய முடியவில்லை. பாருங்கள், அது என்ன ஆரம்பிச்சு புலம்ப ஆரம்பிச்சிருது. காமதேனு சொல்லுது, இறைவன் திருவருளுக்கு நான் இன்னும் ஆளாகலை, நான் செஞ்ச தவத்தில் ஏதோ குறை இருக்குது, அது எனக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை மாயவன் திருமால் வஞ்சனை செய்வதில் வல்லவன், அதனால் அவன் சொன்னது விளையாட்டாக இருக்குமோ அப்படின்னு என்னால் துணிய முடியலை, என்னால் அப்படியே முடிவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுது. இந்த அடுத்த பாடலில் பார்க்கலாம். 446. கைரவத்து உரை கண் உரைத்தனன் ஆயினும் பயில் அருந்தவர்க்கு அவ்வொளி பார்ப்பதி நாயகன் செயிர் அறுத்து சிந்தித்தன யாவையும் சேர்த்திடும்
புயல் நிகழ்த்த கருணையும் என்னிடை பொய்க்குமோ அப்படின்னு கேட்குது. இந்த பாடலில் என்ன சொல்லுதுன்னா, கைரவம்னா ஆம்பல் மகன் சொல்கிறாரு. செயிர் அறுத்து அப்படின்னா குற்றம். சிந்தித்தன யாவையும் சேர்த்திடும், அதாவது சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன் அப்படின்றது தேவாரில் வருது. அதாவது பெருமானை பற்றி. புயல்னா மேகம் உங்களுக்கு தெரியும். அருளுண்டாம் ஈசருக்கு அது சக்தி என தத்துவப்படி அம்மையோடு சேர்ந்திருக்கும் இறைவன் தான் கருணை உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லுது. எப்படின்னா, கைரவத்து உரை கண்ணன் உரைத்தரன் ஆயினும், அதாவது செம்பாம்பல் மலர் போன்ற கண்ணை உடைய திருமால் சொன்னாலும், கைரவத்து உரைனா கைரவம்னா செவ்வாம்பல் மலர் போன்ற அந்த கண்ணன் சொன்னாலும், அரிய தவத்தை செய்வோருக்கு, உண்மையாகவே தவம் செய்பவர்களுக்கு, அரிய தவத்தை செய்பவர்களுக்கு உமாதேவியுடைய தலைவன் அவர் துக்கத்தை நீக்கி நினைத்தவர்க்கு நினைத்தவற்றை கொடுக்கும் மேகம் போன்ற கருணை என்மேல் தோன்றாமல் பொய்யாகுமோ அப்படின்னு சொல்லுது. அதாவது யார் அவர் ஒருவேளை திருமால் சொன்னாலும், அது சொன்னார் அப்படிங்கிறதுனால இல்லட்டாலும் அந்த அரிய தவத்தை செஞ்சவங்களுக்கு என்ன செய்வார் உமாதேவியோட தலைவன்? அவங்களுடைய துக்கத்தை நீக்கி நினைத்தவருக்கு நினைத்தவற்றை, நம்ம வேண்டுவான் வேண்டுவதே ஈவான் கண்டாய் சொல்லணும்னா அது மாதிரி நினைத்தவருக்கு நினைத்தவற்றை கொடுக்கும் அந்த மேகம் போன்ற கருணை என்மேல் தோன்றாமல் பொய்யாகுமோ, அப்படி பொய்யா அவர் வராமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. அடுத்த பாடல் 447. இன்பம் ஈதலில் சங்கரன் என்பர் அவ்வீசனார் துன்பம் என்பால் துடைத்தினால் எனச் சொல் எலி அன்பினால் தொழும் ஆவினை நோக்கி அருந்தவன் நின் பெருந்துயர் நீவுதி என்று நிகழ்த்துமாள். அதாவது இன்பம் ஈதலில் சங்கரன் அப்படின்னா சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை அப்படின்னு திருவாசகத்தில் வரும். சங்கரன்னா என்ன? சம் ப்ளஸ் கரண், சங்கரன். சம்னா இன்பம், கரன்னா செய்பவன், இன்பம் செய்பவன் அர்த்தம். சங்கரன்கிற வார்த்தைக்கு சம்கரன் அப்படின்னா இன்பம் செய்பவன். நீவுதி, அது சொல்லுது நீவுதி என்று நிகழ்த்துமாள். கடைசி சொல்ல நின் பெருந்துயர் நீவுதி அப்படின்னா நீ பெருந்துயரை விட்டு நீங்குவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் சங்கரன் என்பவன், அதாவது இன்பம் ஈதலில் சங்கரன் என்பவர் என்ன செய்கிறார்? வீசனார் என்னிடத்தில் துன்பத்தை போக்கவில்லை என்று கூறி, அதாவது உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதான சங்கரன் அப்படின்னு சொல்கிறாங்களே, என் துன்பத்தை போக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த பத்தியால் வழிபடும் இந்த காமதேனுவை பார்த்து, அப்படி சொல்கிற காமதேனுவை பார்த்து அந்த அருந்த முனிவர் நாரதர் என்ன சொல்கிறாரு? சிறந்த தவத்தை உடைய அந்த நாரதர் உன்னுடைய பெரிய துன்பத்தை நீங்குவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கவலையை நீ விடு, பெருந்துயர் நீவுதி விடுன்னு சொல்லி சொல்கிறாரு நாரதர் இந்த பாட்டில். அடுத்த பாடல் நம்ம இன்னைக்கு கச்சியப்ப முனிவர்லேயே பேரூர் படம் பார்த்துட்ருக்கோம். அதில் காமதேனு வழிபடு படலம். பாடல் 448. தழுவி நீ செய் தவத்தில் குறையிலது ஆயினும் வலுவிலா குறுக்காலமும் தேயமும் வாலித்தேல் பழுதில்லாத கருமம் விரைவில் பயப்படும் ஒழுகலாறு இஃது என்றாலும் ஓதும் சுரபியே அப்படின்னு சொல்கிறாரு. அது பயப்படுனா பயப்படுறதில்ல, பயன்படும். விரைவில் பழுதில்லாத கருமம் விரைவில் பயன்படுங்கிறது தான் பயப்படும் அப்படின்னு சொல்கிறார். பயன்படுறது தான் அப்படி சொல்கிறாரு. வாலிதேல் அப்படின்னா வாலினா சிறப்புடையதுன்னு அர்த்தம். வாலிது சிறப்புடையதுன்னு அர்த்தம். என்ன சொல்கிறான்னா, தழுவி நீ செய்தவத்தில் குறையில்லை என்றாலும், அதாவது பொருந்தி நீ செய்தவத்தில் எவ்வித குறையும் இல்லை என்றாலும் அந்த குற்றமில்லாத ஒன்று குரு, காலம், இடம், அது மூணும் சிறந்திருந்தால் தான் அந்த பழுதில்லாத செயல் விரைவில் பயன்படும். அப்போ என்ன வரும்? எல்லாம் கூடி வர்ற நேரம்னு சொல்கிறோம்னா அது மாதிரி குரு 2 காலம் 3 இடம், இந்த 3ம் சிறந்திருந்தால் தான் அந்த பழுதில்லாத செயல் என்ன செய்யும்? விரைவில் பயன்படும். இது மேற்கொள்ள வேண்டிய முறையாகும் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதாவது நீ நல்லா தவம் செய்கிற எந்த குறையும் இல்லை, ஆனால் அந்த குற்றமில்லாத அந்த 3 காலம், நேரம், இடம், அந்த 3 குரு 3 ஒன்றா வந்தால் தான் இந்த செயல் விரைவில் உனக்கு பயன்படும். அது வரைக்கும் அதான் நம்மளுடைய மேற்கொள்ள வேண்டிய முறை அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறாரு. அடுத்த பாடல் 449. நின் மிக்க குரு எனக்கு இல்லை, நின் தாழ்மலர் தன்னை யான் தொழுகாலம் இதற்கு சமம் இலை, இன்ன வெற்பின் இடம் மிக்கது உண்டெனில் அவ்விடை மன்னி யான் செய்யும்
வாய்மை அருள் என தாழ்ந்ததே. அவருடைய நாரதர் இப்படி சொன்ன உடனே காமதேனு என்ன சொல்லுது, உன்னை காட்டிலும் சிறந்த குரு எனக்கு யாரும் இல்லை. உன்னுடைய திருவடி மலர்களை யான் வணங்கும் இக்காலத்திற்கு சமமான காலம் வேறில்லை. இந்த இமயமலையாகிய இந்த மலையை காட்டிலும் வேறு சிறந்த இடம் இல்லை. அவ்விடத்தில் நாம் சென்று நிலையாக செய்யும் இந்த உண்மை வழிபாட்டை அருள்வாயாக அப்படின்னு சொல்லி மீண்டும் வணங்குறது. அது என்ன சொல்லுது, 3 சொன்னார்ல அவர், என்ன சொன்னார், குரு, காலம், இடம், இந்த 3 சிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது என்ன சொல்லுது, உன்னை காட்டிலும் சிறந்த குரு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ காலத்துக்கு உன்னுடைய திருவடி மலர்களை நான் வணங்கும் இந்த காலத்திற்கு சமமான காலம் வேறு இல்லை. அப்புறமும் என்ன இடம் தானே வேணும் சொல்கிறாரு. அப்போ இமயமலையாகி இந்த மலையை காட்டிலும் வேறு சிறந்த இடம் இல்லை. அப்போ நீ சொன்ன 3மே இருக்குது. அதனால் நம்ம அங்கே சென்று நிலையாக செய்யும் அந்த உண்மை வழிபாட்டை எனக்கு அருள். நான் செஞ்ச வழிபாட்டில் குறை இல்லைனாலும் உண்மையான அந்த வழிபாடு வேணும்னு சொன்னேன்ல, அது என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்கள். நம்ம குரு, இடம், காலம் கூடணும், அப்போ தான் எல்லாம் நடக்கும்னு சொன்னால், அப்போ இந்த இதுதான் நீ தான் குரு, நீ இங்கே இருக்கிற இதுதான் இந்த இடம், இதுதான் சிறந்த காலம், இப்போ எனக்கு அந்த உண்மை வழிபாட்டை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காமதேனு விழுந்து வணங்குறது. அடுத்த பாடல் 450. தாழ்ந்த தேனு தழைப்ப தவத்து உயர் நாரதன் வாழ்ந்த கண்ணருள் வைத்து தன் நெஞ்சினை வள்ளியை வீழ்ந்த கந்தனை ஆதிபுரேசனை மிக்குறி சூழ்ந்து போற்றி சுதை என ஓதத் தொடங்கினான். அது வீழ்ந்தனா விரும்பிய, வீழ்ந்த கந்தனா விரும்பிய கந்தன், அந்த இடத்துல வரும். சுதைனா அமுது, சூழ்ந்து போற்றி சுதை என ஓதத் தொடங்கினான். அமுது மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்கிறார்னா, அந்த வணங்கிய காமதேனு மனம் மகிழ அந்த தவத்தில் சிறந்த நாரதர் என்ன செய்கிறாரு, உள்ளத்தில் கருணை கொண்டு வள்ளி நாச்சியார் விரும்பிய முருகப்பெருமானையும் ஆதிநகராகிய பேரில் உள்ள இறைவனையும் மிகுதியான அன்பு கொண்டு போற்றி வணங்கி அமுதம் போன்ற வார்த்தையை சொல்லத் தொடங்கினார். காமதேனு கேட்குதுல, அந்த 3 இருக்குது, இங்கே இடம் இருக்குது, இப்போ நீ சொல்லு அந்த உண்மை வழிபாட்டை நீ அருள் அப்படின்னு சொல்கிறார்ல. அந்த காமதேனு சொன்னதுனால நாரதர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, காமதேனு மனம் மகிழ தவத்தில் சிறந்த நாரதர் உள்ளத்தில் கருணை கொண்டு வள்ளி நாச்சியார் விரும்பிய முருகப்பெருமானையும் ஆதிநகராகிய பேரில் உள்ள இறைவனையும் மிகுதியான அன்பு கொண்டு போற்றி வணங்கி அமுதம் போன்ற வார்த்தையை சொல்லத் தொடங்கினார். அடுத்த பாடல் 451. சுரபி 5 எழுத்தே என தொல்லை மாநிலத்தில் பரவு மந்தனமாய் பயில்கின்றது பணிந்து விரவு தேவரும் மேன்மை நாட அரிது மேவினருக்கு புறவு பூண்பதால் ஆதிமாபுரி என்னும் வைப்பு. அது என்ன சொல்கிறாருன்னா, சுரபின்னு கூப்பிட்றது பக்கத்தில் இருக்க கூப்பிட்ற மாதிரி அந்த காமதேனு அழைக்கிறார், சுரபின்னு கூப்பிட்றாரு, அண்மை வெளியில் கூப்பிட்றாரு. அதாவது பயில்கின்றதும் நாடு அரிதும் பூண்பதும் ஆகிய ஆதிமாபுரி அப்படின்னு சொல்லணும், அப்படி சேர்த்து அது பொருள் கொள்ளணும். என்ன சொல்கிறாருன்னா, மந்தனம் அப்படின்னு சொல்கிறார், அதுதான் மறைவு. புறத்தெல்லாம் பாதுகாப்புன்னு தெரியும் இல்லையா நம்மளுக்கு, புறவு பூண்பதால் அது பாதுகாப்பு. புறவலன்னா அரசன் பாதுகாவலன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி புறவுன்னா பாதுகாப்பு, மந்தனம்னா மறைகிறது. பரவு மந்தனமாய் பயில்கின்றது பணிந்துன்னு வருதுல்ல, அது மந்தனங்கிறதுக்கு மறைவுங்கிற அர்த்தத்தில் வரும். அதாவது பண்ணின் பயனாம் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் போல் அப்படின்னு சொல்லி பெரிய மானத்தில் வருது. அதுபோல் அஞ்செழுத்தின் மந்தனமானது ஆதிபுரி. அப்போ அஞ்செழுத்துடைய மறைந்திருக்கிற இடம்தான் அந்த ஆதிபுரினா இது பேரூரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இது பொருள். அது இப்போ பாடலுடைய பொருளை பார்க்கலாம். சுரபி 5 எழுத்து அப்படின்னு ஆரம்பிக்கலாம். சுரபியே 5 எழுத்தின தொல்லை மாநிலத்தில் அப்படின்னா 5 எழுத்து மந்திரத்தை போல தொன்மையான இந்த நில உலகில், தொல்லைனா தொல்லை கிடையாது, தொல்லை இரும்பிறவி நம்ம படிப்போம்னா அது மாதிரி தொன்மையான இந்த நில உலகில் பரவி வணங்கும் ரகசியமாய் இருப்பதும், இங்கே பரவி எல்லோரும் வணங்குற ரகசியம் என்னன்னா, பணிந்து வணங்கும் தேவர்களாலும் அடைய முடியாத பெருமை உடையதும் தம்மை அடைந்தவருக்கு பாதுகாப்பு தருவதுமாகிய ஆதிபுரி என்னும் பேரூர் தலமாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் பேரூருடைய சிறப்பை எவ்வளோ சொல்கிறாரு பாருங்கள். அது இமயமலையிலேருந்து வணங்குது, தவம் செஞ்சிட்ருக்கு. ஆனால் இப்போ நாரதர் என்ன சொல்கிறாரு, சுரபியே அந்த 5 எழுத்த மந்திரத்தை மாதிரி அவ்வளோ தொன்மையான இந்த நில உலகில் பரவி வணங்குற ரகசியமாக இருக்கிறது எதுனா, பணிந்து வணங்கும் தேவர்களாலும் அடைய முடியாத பெருமை உடையதும் தம்மை அடைந்தவருக்கு பாதுகாப்பு தருவதுமாகிய ஆதிபுரி என்னும் பேரூர் தலமாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல்
452. சரத அந்நகர் எவ்வுடி என தளரலை நீ பரதகண்டத்தில் பசுந்தமிழ் நாட்டினில் செய்ய வரை தனக்கு தென் திசையினில் வளம்பயில் கொங்கு என்று உரைதனோடு உயர் ஒரு பெருநாடு உளது அதனில். இப்போ அந்த ஆதிபுரியை பற்றி சொல்கிறாரு பாடல். செய்ய வரைனா குடகுமலை. அதாவது உறுதியாக அந்நகர் எங்கு உள்ளது என்று தளர்ச்சி அடைய வேண்டாம். இப்போ ஆதிபுரியா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீ தளர்ச்சி தயங்காத. பரதகண்டத்தில் வளம் பொருந்திய தமிழ்நாட்டில் குடகுமலைக்கு தெற்கில் வளமிக்குள்ள கொங்கு நாடு என்றொரு உயர்ந்த நாடு உள்ளது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பற்றி பேரூரை பற்றி ஆதிபுரிங்கிற பேரில் இருக்குது. நீ அஞ்செழுத்து மறைவாக அங்கே இருக்கிறது, நீ அங்கே போய் தவம் பண்ணுன்னு சொன்னார்ல. இப்போ அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் குடகுமலைக்கு தெற்க வளமைக்குள்ள கொங்கு நாடுன்னு உயர்ந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 453. மதுவனத்தின் மேல் திசைப்பொறி வண்டு பண்பாடும் புது மலர் திரள் சுழித்து எழும் பொங்கு காவேரி நதி தனக்கு தென் திசையின் ஆம்பராவதி வடவால் பதிவு கொண்டு எழும் பவானியின் கீழ்த்திசை உளதால். அதாவது அந்த இடத்த சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, தேன் சோலைக்கு மேல் திசையில் வண்டுகள் இசைபாடும் மலர்களை அடித்து வரும் காவிரி ஆற்றுக்கு தென் திசையில், அமராவதி ஆற்றுக்கு வட திசையில், பவானி ஆற்றுக்கு கீழ்த்திசையில் அந்நாடு உள்ளது அப்படிங்கிறாரு. 4 திசைக்கும் 4 வகையான ஆற்றினுடைய அடையாளங்களை சொல்கிறார். எப்படின்னா, தேன் சோலைக்கு மேல் திசையில் வண்டுகள் இசைபாடும் மலர்களை அடித்து வரும் காவிரி, தென் திசையில் அமராவதி, வட திசையில் பவானி, கிழக்க அந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி திசைகளை விளக்கி கூறுகிறார். அடுத்த பாடல் 454. செப்பும் அந்நகர் எல்லைகள் திசைதோறும் நாடின் ஒப்பு 3 யோசனை உள உம்பரால் சூழ் அவ்வைப்பின் மேல் திசை முடிவினில் ரசத வரையாய் முப்புறங்களை எரித்த அருள் முதல்வனே இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரசத வரைனா வெள்ளியங்கிரி, வெள்ளி தான் ரசவாதம்னு சொல்லுவாங்களே, அது வந்து ரசவாதங்கிறது வெள்ளி. அந்த ரசத வரையாங்கிறது வெள்ளியங்கிரி மலையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, புகழ்ந்து கூறப்பெறும் அந்த நகரின் எல்லையில் ஒவ்வொரு திசையிலும் ஆராய்ந்து பார்த்தால் 3 யோசனை தூரம் உள்ளது. அதாவது எப்படின்னா, தேவர்கள் சூழ்ந்திருக்கும் அப்பகுதியின் மேற்பகுதியின் முடிவில் வெள்ளியங்கிரி மலையாக அந்த திரிபுரங்களை எரித்த இறைவனே உள்ளான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பகுதியோட மேற்பகுதியில் முடிவில் அந்த என்ன சொன்னார், தெற்கு திசையில் அந்நாடு உள்ளதுன்னு சொன்னாலும் அந்த நாட்டோட முடிவில் மேற்பகுதியில் மேற்பகுதினா மேற்க வெள்ளியங்கிரி மலையாக திரிபுரங்களை எரித்த அந்த இறைவனே உள்ளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பாடலுடைய பொருள். அந்த நகரோட எல்லையில் ஒவ்வொரு திசையிலையும் ஆராய்ஞ்சு பார்த்தா 3 யோசனை தூரம் இருக்குது. பார்த்தோம்னா அந்த தேவர்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த பகுதியில் மேற்பகுதியின் முடிவில் அந்த வெள்ளியங்கிரி மலையாகவே திரிபுரங்களை இறைத்த இறைவனே உள்ளான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பேரூர் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் காமதேனு வழிபடு படலம் 455வது பாடல். அமலநாயர்க்கு ஏற்புற அவ்வரை வளப்பால் விமலநாயகி விளங்கும் ஏமாச்சலம் ஆனால் கமலன் நாரணன் கண்ணுதல் வளமிடம் வரலான் நிமலன் பால் அவர் தாமும் நின்றார் நெடுங்கிரியாய். என்ன சொல்கிறேன்னா, ஏமாச்சலம் ஆனால்னா பொன்மலை. இப்போ தற்போது வந்து அது பொன்னூற்று மலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். கமலன் கண்ணுதல் வளம் நாரனிடம் அப்படின்னு சொல்லி கமலன் கண்ணுதல் வளம் நாரனிடம் அப்படின்னு வச்சுக்கணும். அதை அப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும். பிரம்மன் மலை வலப்பக்கம் உள்ளது. இன்றைக்கி வந்து அது ஐயாசாமி மலைன்னு சொல்கிறாங்களாம். பிரம்மகிரினா திருமால் மலை, இன்றைக்கி வந்து பெருமாள் முடி, இன்றைக்கி அப்படி அந்த மாதிரி பேரில் இருக்குது. பாருங்கள், 3 பக்கம் மலை என்ன சொல்கிறாருன்னா, பொன்னூத்து மலைன்னு சொல்கிறாங்க ஏமாச்சலம் இந்த பொன்மலையை. அந்த பிரம்மன் மலை வந்து ஐயாசாமி மலைன்னு சொல்கிறாங்க, அதை வந்து பிரம்மகிரி. திருமால் மலைங்கிறது பெருமாள் முடி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கும் அந்த மலை வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. எப்படின்னா, அமலநாயருக்கு ஏற்ப வரை வளப்பால், அதாவது மலமற்ற அந்த இறைவன் மலையாக இருந்ததற்கு ஏற்ப அந்த வடக்கு திசையில் அந்த மலமற்ற நாயகியாக உமாதேவி ஏமாச்சலம் ஆனாள். அப்படின்னா என்ன, பொன்மலை ஆனாள். இந்த தாமரையில் இருக்க நான்முகன் வலப்பக்கத்தில் மலையாக ஆனான். அது நாரனாகிய திருமால் இடப்பக்கத்தில் மலையாக இருந்தான்.
நான்முகன் வந்து வலப்பக்கத்தில், அம்மை மலமற்ற தாங்கிய உமாதேவி பொன்மலை, அவள் பொன்மலையாக வடக்கு திசையில் இருக்கிறாள். அந்த மலமற்ற இறைவன் பக்கத்தில் பெரிய மலையாக மற்றவர்களும் நின்றனர் அப்படின்னார். அதாவது இறைவனே வெள்ளியங்கிரி மலையாக இருக்காருன்னா அவர் மலையாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி வடக்க மலமற்ற நாயகி உமாதேவி வந்து பொன்மலையாக இருக்கா, தாமிரக நான்முகன் வலப்பக்கத்தில் மலையாக இருக்கான், நாகிய திருமால் இடப்பக்கத்தில் மலையாக இருக்கிறான். மலமற்ற இறைவன் பக்கத்தில் பெரிய மலையாக மற்றவர்கள் நின்றனர் சொல்கிறாரு. அடுத்த பாடல் 456. ஆரணன் தனக்கு அஞ்சிரை இட்ட வேல்கரத்தோன் பூரணன் தனக்கு ஏற்புற தானும் ஒரு பொறுப்பாய் நாரணன் வரை கீழ்த்திசை நன்னி அவ்வரையில் பார் அணைந்து எழ தனது இயல் உருவடும் பயின்றான். என்ன சொல்கிறான்னா, அதாவது ஆரணன் தனக்கு அஞ்சிரை இட்ட வேல்கரத்தோன்னு சொல்கிறாரு. ஆரணன்னா பிரம்மா. பிரம்மா வந்து அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் இருந்ததுனால முருகப்பெருமானை சிறையிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி கந்தமாரில் பார்க்குறோம். அந்த வேல் கருத்தோன்னா அந்த வேலை கையிலேந்திய அந்த முருகப்பெருமான், வேல்னால் என்ன, வெல்லுகிறாள் அது வேலு. பூரணன் அது குறைவில்லா நிறைவு அப்படின்னு அர்த்தம். இறைவன் வந்து யார்? குறைவில்லா நிறைவு யார்? இறைவன் தான். நாரணன் வரை கீழ்த்திசை நன்னி, நாரனுடைய மலை இது கீழே கிழக்கு இருக்குல்ல, அதை நன்னி அதை நெருங்கி அந்த மலையில் அந்த திருமால் மலைக்கு கிழக்கு திசையில் இருக்கிற மலை மருதமலை. அதாவது பாரணைந்து இட தனது இயல் உரு, இந்த பூமியில் உள்ளவர் எல்லாரும் இங்கே வந்து தொழுகிற பெருமை உடைய அது திருவுருவம் அந்த மருதமலைன்னு சொல்லி மருதமலையுடைய பெருமையும் சேர்த்து சொல்கிறார். அதாவது ஆரணன் வந்து அந்த ஆரணன்னா பிரம்மனை, ஆரணன் தனக்கு அஞ்சிரை இட்ட வேல்கரத்தோன் அப்படின்னு அந்த முதல் வரிவது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆரணன்னா பிரம்மா பண்ணவத்துக்கு பொருள் தெரியாதனால முருகப்பெருமானால் சிறையிடப்பட்டார். அந்த வேல்கரத்தோன் அந்த வேலை கையில் ஏந்திய அந்த முருகப்பெருமான் அவன் வந்து வெள்ளுதிரால் தான் வேலுன்னு சொல்கிறோம். அந்த பூரணன் அந்த குறைவிலா நிறைவு அந்த இறைவன் நாரணன் வரை கீழ்த்திசை நன்னி, நாரணன் எந்த பக்கம் இருக்காரு? கிழக்க இருக்காரு. கீழ்த்திசை நன்னி அந்த இதை நெருங்கி அவருடைய வரையிலேருந்து அவருடைய மலையிலேருந்து கிழக்கு திசையில் நாராயணன் மலைக்கு, அதாவது பெருமாளுடைக்கு கிழக்கு திசையில் உள்ளது மருதமலை. அங்கே என்ன செய்வார்? பாரடைந்து இளத்தனதியல் உரு, அதாவது பூமி உணர்வுகள் எல்லாரும் இங்கே வந்து தொழுகிற மாதிரி பெருமை உடைய திருவுருவத்தை உடையவராக இருக்கிறார் இந்த மலையில். அப்போ பிரம்மாவை சிலையிட்ட முருகப்பெருமான் அந்த பூரணனாகிய இறைவன் மலையாக நிற்பதற்கு ஏற்ப அந்த திருமால் மலைக்கு கீழ் திசையில் மருதமலையாக நின்று உடலில் உள்ளவர் அனைவருக்கும் வணங்கும் அந்த திருவுருவத்தோடு எழுந்தருளி உள்ளார் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் 457. குழை கிழித்து எழு கொடுங்கனை விழியவள் அரவின் இழை அணிந்தவன் அயன் புவி இடந்தவன் இவரும் தழையும் தத்தமது ஓங்கலில் சகமெல்லாம் இறைஞ்சி விளைய வேறுமாய் தமது இயல் உருவில் வீற்றிருந்தார். அதாவது குழை கிழித்து எடு கொடுங்கனை விடியவன்னா அந்த காதில் அணிந்துள்ள அந்த குழையை மோதி செல்லும் விடி, காது வரை நீண்ட விடிகள், அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. கொடிய கனை போன்ற விடி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கூட்டி பொருள் கொள்ளணும். குழை கிழித்து எடு கொடுங்கனை விடி. புலி இடந்தவன் வருதுல, புலி இடந்தவன்னா பன்றியாய், புவி இடந்தவன், புவினா உலகம் பூமி மண், அதை இடந்தவன்னா பன்றியாய் வந்து இரனுடைய திருடைய காண பூமியை தோண்டிய திருமாலை குறிக்கிறது. பொருள் பார்க்கலாம். காதில் அணிந்த குழையை மோதி அசைக்கும் தன்மை உடையதும் கனை போன்றதுமான வெளியே உடைய உமாதேவி. வரி ஃபுல்லாக உமாதேவியுடைய வர்ணனை. பாம்பை அணிகளாக அணிந்தவன் பிரம்மன், பன்றியாய் பூமியை அகழ்ந்தவன் ஆகியோர். அப்போ தத்தம் மலைகளில் உலகில் உள்ளவர்கள் விரும்பி வழிபடும் முறையில் வேறாகவும் இறைவனாகவும் வீற்றிருந்தனர். அப்போ இறைவனே வந்து 3 மூர்த்தியாகவும், அது எப்படின்னா பாம்பை அணிகள்லாம் அணிந்தவன் யார்? பெருமான். அப்புறம் பிரம்மன். பன்றியாய் பூமி அகழ்ந்தவன் யார்? திருமால். இந்த 3 பேரும் தத்தம் மலைகளில், 3 மலை சொன்னாங்கல்ல, வெள்ளிங்கிரி மலை, பெருமாள் முடி, ஐயர் மலை சொன்னாங்களா, அந்த மலைகளில் உலகில் உள்ளவர்கள் விரும்பி வழிபடுற முறையில் வேறு வேறாக தனித்தனியாகவும் மொத்தமாக ஒரே இதாக இறைவனாகவும் வீட்டிருந்தனர் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்த பாடல் 458. அந்தரத்து உளார் அனைவரும் முனிவரும் சூரன் வெண்திறற்கு உளம் வெறி அரண் அருளினால் மேவி தந்தம்
பேரினால் தாபித்த சிவலிங்கம் அநேகம் பந்தம் நீக்கும் அவ் ரசத பரம்பிடை உழவார். அதாவது சிவலிங்கம் அநேகம் உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை பரம்புனா மலை, பரம்பிடை உழவான்னா மலை. இப்போ அந்தரத்து உள்ளார் அனைவரும் முனிவரும் சூரன். அந்த ஆன்மாக்களுக்கு அந்த பாசத்தை நீக்குகிற பாசம்தான் நம்ம நீங்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம். அந்த பாசத்தை நீக்கும் அந்த அழகிய வெள்ளிங்கிரி மலையில் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் அந்த சூரபன்மாவின் கொடுமைக்கு அஞ்சி இறைவன் அருளால் வெள்ளிங்கிரிக்கு வந்து தத்தம் பெயரால் பதிட்டை செய்த சிவலிங்கங்கள் பல உள்ளன. அதாவது அந்த வெள்ளிங்கிரி மலையில் நிறைய சிவலிங்கம் இருக்கான். எல்லாரும் வந்து அவங்கவுங்க பேர், இப்போ இந்திரன் வழிபட்டால் இந்திரலிங்கம், அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை வச்சு அந்த மாதிரி பதிட்டை செய்த சிவலிங்கங்கள் பல உள்ளதான் அந்த மலையில். எதுக்கு? அந்த ஆன்மாக்களுக்கு அந்த பாசத்தை நீக்கிற அந்த அழகிய வெள்ளிங்கிரி மலையில் அந்த விண்ணுலகத்தின் தேவர்கள் முனிவர்கள் எதுக்கு வந்தாங்க? சூரபன்மாவின் கொடுமைக்கு அஞ்சி இறைவன் அருளால் இந்த வெள்ளிங்கிரிக்கு வந்து அவங்க நிறைய சிவலிங்கத்தை பதிட்டை பண்ணி வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனுடைய பெருமையை கூறுகிறார். அடுத்த பாடல் 459. அவற்றுள் ஒன்றனை அகனுறத் தொழினும் நாற்பயனும் நிவப்ப எய்துரும் நீதும் பன்முறை கங்கை மூழ்கி ஓப்பின் விச்சுவநாதனை தொழ உறும் பயன்கள் தவப்பொருந்தும் அச்சைலத்தை ஒருமுறை காணின். அவன் என்ன சொல்கிறார்னா, நிவப்ப எய்தும்னா உயர்வாக அப்படின்னு அர்த்தம். நிகிதம் நிவப்ப எய்துரும் நிகிதம் பன்முறைங்கிறதுல லட்சம்னா, நிகிதம்னா லட்சம், அதாவது இலக்கம். ஒரு எண்ணு தான் அது. அது வந்து சிவஞான மாபாடியத்தில் இந்த இலக்கம்ங்கிறது நிகிதம்ங்கிற வார்த்தை மாபாடியத்தில் இருக்குது. தவமிகுதினாலன்னு அர்த்தம். இப்போ அத்தகைய சிவலிங்கங்கள் ஒன்றான மனதில் தொழுதாலும், இப்போ அவற்றுள் ஒன்றனை அகன்உறத் தொழினும் நாற்பயனும், அதாவது அந்த மாதிரி சிவலிங்கத்தில் எல்லாரும் அவங்கவுங்க பேரில் பதிட்டை பண்ணி வணங்கிய அந்த சிவலிங்கங்கள் பல இருக்குது அந்த மலையில். அந்த சிவலிங்கத்தில் ஒன்றை மனசால தொழுதாலும் நாற்பயனும் கிடைக்கும். 100,000 முறை கங்கை ஆற்றில் மூழ்கி விஸ்வநாதை வழிபடுவோர் பெரும் பயன்களை காட்டிலும் அம்மலையை கண்டவர் மிகுதியான பயனை அடைவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வெள்ளிங்கிரி மலையுடைய புகழை சொல்கிறார். எப்படி 100,000 முறை கங்கையில் மூழ்கி இந்த விஸ்வநாதர் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது அந்த மலையை கண்டாலே மிகுதியான பயனை அடைவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் கூறுகிறார். அடுத்த பாடல் 460. பண்டு நல் தவம் பயிற்றிய மாதவர்க்கு அன்றி கண்டு இடப்படாத அத்தகு கடவுள் மால்வரைதான் அண்ட நாயகனாகிய அவ்வரைப்பெருமை கொண்டு உரைத்திடக்கூடுமோ ஒருவருக்கும் கூடா அப்படின்னு சொல்கிறாரு. அவரே வந்து சொல்லி முடியாதுன்னு சொல்கிறார். என்னென்னா, முன்பு நல்ல தவங்களை செய்த பெரிய தவத்தவருக்கு அல்லாமல் அந்த மலை காண முடியாது. முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல தவங்களை செஞ்சு பெரிய தவத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த மலையை பார்க்க முடியுமா. அத்தகைய இறைவனுடைய அம்மலையின் பெருமையை இங்கு உரைக்க இயலுமா? அவ்வளோ பெருமை வாய்ந்த அந்த மலையோட பெருமையை என்னால் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பாட்டில் கூறுகிறார். இது எல்லாமே வெள்ளிங்கிரி மலையினுடைய பெருமையை குறைக்கிறார். அடுத்து, அணைய ஓங்கலை தன்னிடத்து அணிந்து மூவுலகும் 461வது பாடல். அணைய ஓங்கலை தன்னிடத்து அணிந்து மூவுலகும் நினைவின் வந்தனை புரிதர நிபலனார்க்கு இடமாய் தன்னை நிகத்திடும் ஆதிபுரியினை சார்ந்து துணையனின் விளைவு எய்து என சொற்றனன் மறைந்தான். அதை சொல்லிட்டு மறைந்தான் அர்த்தம். துணையனா விரைவாக அப்படின்னு அர்த்தம். சொற்றனன் மறைந்தான்னா சொல்லி மறைந்தான் அப்படின்னு அர்த்தம். சொற்றனன் மறைந்தான். அதாவது அத்தகைய வெள்ளிங்கிரி மலையை தன்னிடத்தில் கொண்டு 3 உலகங்களிலும் தியானிக்கப்படுகின்ற இறைவனுக்கு இடமாக உள்ளதும் தனக்கு ஒப்பானதுமான பேரூராகிய ஆதிபுரியை அடைந்து விரைந்து நின் விருப்பத்தை விரும்பி அடைவாயாக என்று கூறி நாரதர் மறைந்தார். இந்த பாட்டோட சொல்லிட்டு நாரதர் மறைந்துடுறார். என்ன சொல்கிறார்னா, வெள்ளிங்கிரி மலையை தன்னிடத்தில் இருக்குது. அந்த வெள்ளிங்கிரி மலை எப்படி இருக்குது? 3 உலகங்களிலும் தியானிக்கப்படுகின்ற அந்த இறைவனுக்கு இடமாக இருக்கிறது. அதுக்கு ஒப்பானதான அந்த பேரூராகிய அந்த ஆதிபுரியை அடைந்து விரைந்து சென்று நின் விருப்பத்தை, உன் விருப்பம் என்ன, நீ வந்து படைப்புத்தொழிலுக்காக இறைவனை தவம் இருக்கல, அதை போய் விருப்பத்தை விரும்பி அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் மறைந்து விடுகிறார். இந்த பாடலோடு நம்ம பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் காமதேனு வழிபடு படலம் 462வது பாடல். மகதி வீணையின் மாதவன் அருளினை நோக்கி புகழ் இளையர்க்கு ஒரு புகலிடம் கிடைத்ததால் என்ன அகம் மலர்ச்சியின்
அமரரான் அருந்தவன் சரணம் தக வணங்கி அப்பணிவரை தனந்து சென்று அன்றே. அது என்ன தக வணங்கினா தகுதியோடு வணங்கி, தனதுனா நீங்கி நீங்கி சென்றதுன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாரதர் சொல்லிட்டு போயிட்டார்ல, நீ போய் ஆதிபுரியார் பேரூர் கரையில் இருக்கிற அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு சென்று விருப்பப்பட்டு வணங்குன்னு சொன்னதை உடனே என்ன பண்ணுது, மகதிவினையை கையில் கொண்டுள்ள தவமுனியாகிய நாரதர் கூறிய அருளை எண்ணி பார்த்து, அடைக்கலம் இல்லாதவருக்கு ஒரு அடைக்கலம் கிடைத்ததை போல உள்ளம் மகிழ்ந்த காமதேனு அந்நாரதரின் திருவடியை வணங்கி இமயமலையின் நீங்கி அகன்றது. அப்போ இமயமலையை விட வெள்ளிங்கிரி மலை சிறப்பானதுன்னு நாரதர் சொன்னது நமக்கெல்லாம் பெரிய பேர், கிடைத்திருக்கிற பேர். இது என்னென்னா, அந்த மலை இமயமலை நீங்கி எங்கே போகுது, அது அந்த திருவடியை வணங்கி சென்றது. மகதிவினையை கையில் கொண்டுள்ள அந்த தவமுனியாகி நாரதர் சொன்ன அருளை நினச்சி பார்த்து, அடைக்கலம் இல்லாதவர்களுக்கு அடைக்கம் கிடைச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு நிறைவு மகிழ்ந்து போயும். அந்த மாதிரி மகிழ்வோட அந்த காமதேனு என்ன சொல்லுது, நாரதரோட திருவடியை வணங்கிட்டு அந்த இமயமலையை நீங்கி அகன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 463. உயர்ந்த செய்ய மால்வரையினை அடுத்து அவன் ஒளிந்து வியந்து விண்ணவர் போற்றுறும் வெள்ளியங்கிரியை நயந்து அடுத்தது நரும் பயம் செறுத்தல் நின்று ஊறி பயந்த கன்றினை ஊட்டி உள்பறிவு செய் சுரபி. அது பயம் செறுத்தல்னா பயம் அந்த கிடையாது, பால் மடி, பால் நிறைந்த மடின்னு அர்த்தம். எப்படின்னா, விரும்பி நல்ல பாலை மடியிலிருந்து சுரந்து கன்றை அருந்தச் செய்கின்ற அன்புடைய காமதேனு என்ன செய்து உயர்ந்த குடகுமலை பகுதிக்கு வந்து சேர்ந்தது. அங்கிருந்து நீங்கி தேவர்கள் வியந்து போற்றும் வெள்ளியங்கிரியை அடைந்தது. அந்த காமதேவனை புகழ்ந்து சொல்கிறார், நல்ல பாலை மடியிலிருந்து சுரந்து கன்றுக்கு கொடுக்குற அந்த அன்புடைய காமதேவன் என்ன செய்து குடகுமலைக்கு வந்தது. அங்கிருந்து நீங்கி அந்த தேவர்களே வியந்து போற்றுகின்ற அந்த வெள்ளியங்கிரியை அடைந்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 464. குருமொழி நவமணியின் குவடுகள் பல நின்ற மருவு சிந்தாமணியின் வளத்தன உளம் எல்லாம் தருவென மரம் எல்லாம் தலை ஒளி இலை தருவ கருவளர் கொடியெல்லாம் காமர் வள்ளியின் வாய்ந்த. குருனா நிறம், குரு நிறனாகும் சொல்லி சொல்கிறாரு. குவடுனா சிகரம், அது தெரியும். உளம்னா மலை, குவடுகள் உலகின்ற மலைன்னு அர்த்தம். உளமெல்லாம் அப்படின்னா உளமெல்லாம் மலைன்னு அர்த்தம். குரு மலி நவமணியின் கோடுகள்னா நிறம் பொருந்திய நவரத்தினங்களை உடைய அந்த மலைச்சிகரங்கள் பல இருக்கின்றன. அந்த மலைச்சிகரங்களை பார்த்தா எல்லாம் நவரத்தினங்கள் மாதிரி ஒளிர்கின்றது. அந்த மாதிரி இருக்கிற மலைகளில் சிந்தாமணியை போல வளமுடையன. எல்லாம்னா சிந்தாமணிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இதை சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த எல்லா மணியும், சிந்தாமணினா கொட்டாத மணிகள், எல்லா மணியும் நவரத்தின மலை சிகரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நவரத்தினமாக இருக்கிற மாதிரி அந்த மலை முழுவதும் ஒளிர்கிறது. மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, கற்பக தருக்களை போல நன்றாக தழைத்து ஒளி தருகின்றது. கற்பக மரம் நினைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த எல்லா மரங்களுமே கற்பக மரம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தழைத்து ஒளிமிக்க மரங்களாக இருக்கிறது. அந்த கொடியெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கற்பக மரத்தில் படகிற அந்த காமர்வள்ளி கொடின்னு, அது நல்ல ஒரு சிறப்பான கொடிக்காக சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மலையுடைய வளத்தை அதை சொல்கிற மாதிரி அது போகுதுல. அந்த நீங்கியது வெள்ளிங்கிரி அடைந்ததில் வெள்ளிங்கிரி எப்படி இருக்குது, நிறம் பொருந்திய நவரத்தினுடைய மலைச்சிகரங்கள், அங்குள்ள மலையெல்லாம் சிந்தாமணி மாதிரி வளமாக இருக்குது, மரங்கள் எல்லாம் கற்பக தருக்களை போல் இருக்குது, அந்த கொடிகள் எல்லாம் கற்பக மரத்தில் படர்கின்ற காமர்வள்ளி கொடியை போல் உள்ளதுன்னு கூறுகிறார். அடுத்த பாடல் 465. கற்சுனை நரும் போதும் காமர் நீர் தவழ்வனவும் விற்செறி இருநிதியின் மேதக விளங்கினவால் பொற்சிதர் எமிர் சாரல் புல்லிய மிருகம் எல்லாம் நற்செயல் வளர் காமதேனுவின் நன்னினவே. கற்சுனை நரும்போதுங்கிறார்ல, அதாவது கற்சுனைகளில் உள்ள தாமரையாம். விற்செறினா ஒளி, விற்செறி இருநிதியின், அப்புறம் எமிர் சாரல்னு சொல்கிறார்ல, எமிர்னா நிறைந்த அப்படின்னு அர்த்தம், நிறைந்து அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா, கற்சுனைகளில் தாமரை போதிலும் தாமரை மொட்டுக்களும் நீர்நிலையில் சங்குகளும் இருந்தனவாம். இதுவும் அதனுடைய மலையுடைய வளத்தை சொல்கிறார். அவை ஒளி பொருந்திய பெரிய நிதியை தரக்கூடிய பதுமண்டிய சங்கநிதி மாதிரி இருக்கான். அதாவது தாமரை மொட்டுக்களும் சங்குகளும், கற்சுனையில் தாமரை மொட்டு இருக்குது, நீர்நிலையில் அந்த சங்குகள் இருக்குது. இது ரெண்டு எப்படி இருக்குது,
ஒளி பொருந்திய பெரிய நீர் தரக்கூடிய குபேரன் கையில் இருக்கிற சங்கநிதி பதுமநிதி போன்று இருக்கிறது. மலைச்சாரல் எங்கும் பொன் துகள்கள் பறந்திருந்தன. தங்கத்தை உருக்கி தூளாக பறக்கிற மாதிரி அந்த மலைச்சாரல் ஃபுல்லாக மினுமினுன்னு இருக்குது. பார்த்தா எங்கும் பொன் துகள்கள் பறந்திருக்கிறது. அந்த புள்ளிய விலங்குகள் எல்லாம் நற்செயலை செய்யும் காமதேனு போன்றன. அங்கு நெருங்கி இருக்கின்ற விலங்குகள் எல்லாமே எப்படி இருக்குது? நற்செயலை செய்கின்ற காமதேனு மாதிரி இருக்குது. விலங்குகள் எல்லாம் எதுவும் தீங்கு செய்யாத விலங்குகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 466. எங்கனும் தேவர் குலாம், எங்கனும் அரம்பேர்கள், எங்கனும் இருடியர்கள், எங்கனும் மகம் புரிதல், எங்கனும் வெம்மிதங்கள், எங்கனும் பெருவளங்கள், எங்கனும் எழில் குகைகள், எங்கனும் இனியனவே அப்படின்னு சொல்கிறார். இருடியர்கள்லாம் முனிவர் வேள்வி அப்படின்னு அர்த்தம். அது எல்லா இடங்களிலும் தேவர் கூட்டங்கள், எல்லா இடங்களிலும் தேவர் மகளிர், எல்லா இடங்களிலும் முனிவர் கூட்டம், எல்லா இடங்களிலும் வேள்வி செய்தல், எல்லா இடங்களிலும் வியக்கத்தக்க செயல்கள், எல்லா இடங்களிலும் பெரிய வளப்பங்கள், எல்லா இடங்களிலும் அழகிய மலை குகைகள், எல்லா இடங்களிலும் இனிமை நிறைந்த காட்சிகளே. அவ்வளோதான். இதே தான் எங்கனும் 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 சொல்ல, எங்கே பார்த்தாலும் நான் சொல்ல அந்த அர்த்தம் தான். எங்கே பார்த்தாலும் தேவர் கூட்டமும் அரம்பேர்களும் ரிஷிகளும் எல்லாம் வேள்வி மகம் புரிதலும், எங்கே பார்த்தாலும் பெரிய வளப்பங்களும் வியக்கத்தக்க செயல்களும் மலை குகைகளும் எங்கேயும் நிறைந்து உள்ள இனிமை நிறைந்த காட்சிகளாக அந்த மலை திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 467. அருவியின் குளம் ஒரு பால், அலர்மழு திரள் ஒரு பால், இருவியின் நிலன் ஒரு பால், ஏனலின் புனம் ஒரு பால், செருவினை வேடு ஒரு பால், தேன் முரல்வன ஒரு பால், கருமுகில் தவள் ஒரு பால், களிமயில் அகவு ஒரு பால். அதை என்ன சொல்கிறார்னா, ஒரு பகுதியில் அருவி கூட்டங்கள், ஒரு பகுதியில் பூக்களுடைய நீர்நிலைகள், ஒரு பக்கம் திணை அறுக்கப்பட்ட அடிப்பகுதிகள், ஒரு பகுதியில் திணை புனம், ஒரு பகுதியில் போர் செய்கின்ற வேடர்கள், ஒரு பகுதியில் வண்டு கூட்டங்களின் ஒளி, ஒரு பகுதியில் கரிய மேக கூட்டங்கள், ஒரு பகுதியில் மயில்களின் அகவும் ஒளி. அந்த மலையை வர்ணிக்கிறாரு. ஒவ்வொரு சொல்கிறார். எப்படின்னா, குளம்னா கூட்டமாக சொல்கிறாரு, மடுனா நீர்நிலை, இருவினா இந்த திணை அரிக்கப்பட்ட அடித்தாள். இப்போ நம்ம சோளத்தட்டைன்னு சொல்லுவோம். சோளம் அறுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு ஒரு தட்டை மாதிரி நிற்கும். அதை தான் சோளத்தட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது திணையை அறுத்த பிறகு இருக்கிற அந்த அடித்தாள், அதுதான் இருவி அப்படின்னு சொல்கிறாரு. ஏனல்னா ஏனல் திணைப்புணம், ஒரு பக்கம் திணைப்புணம் இருக்குது, ஒரு பக்கம் அறுக்கப்பட்ட அடித்தட்டை இருக்குது. அது வேடுனா வேடவர்கள், தேன்னா வண்டு, முரல் வண்ணனா ஒளிப்பனை, அதெல்லாம் எளிமையான பொருள் தான். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு பக்கம் பார்த்தா மொதல் சொன்னார் எங்கே பார்த்தாலும் அந்த கூட்டம் இந்த கூட்டம். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கம் அருவி, ஒரு பக்கம் பூக்களோட நீர்நிலை, இன்னொரு பக்கம் திணை அறுக்கப்பட்ட அடிப்பகுதி, இன்னொரு பக்கம் திணைப்புணம், ஒரு பக்கம் போர் செய்கின்ற வேடர்கள், ஒரு பக்கம் வண்டு கூட்டங்களை ஒழிக்குது, ஒரு பக்கம் கரிய மேக கூட்டம், அது ஒரு பகுதியில் அதை பார்த்து அகவுகின்ற மயில்களின் ஒளி இப்படின்னு வர்ணிக்கிறார். அடுத்த பாடல் 468. மும்மத களி வேழம் மூடிய இருளத்து செம்மணி குகை உள்ளால் சேவகம் கொண்டு ஒளிந்து சும்மை கொண்டு ஒளிர்கிற சோதியை தள்ளென்னா இம்மென வீமனை போல் இனத்தொடும் எரிவனவாள். வேழம்னா வேளங்கள், யானை. சாதி உரிமைனா அந்த வேளங்கள் இரிவனவாள்னா அந்த மாதிரி ஜாதி உரிமைக்காக அது சொல்லுகிறார். மும்மதங்களை உடைய ஆண் யானை மூடிய இருளில் செம்மையான மாணிக்க கற்களை உடைய குகையில் படுக்கையை விட்டு நீங்கி மிகுதியாக உள்ள மாணிக்க கற்களின் ஒளியை தீ என்று கருதி தன் இனத்தோடு வெளியே வந்ததான். அவருடைய கற்பனையை பாருங்கள். மாணிக்கம் சிவப்பு தெரியும் உங்களுக்கு. இந்த மும்மத களி வேடம், அந்த 3 மதங்களுடைய அந்த வேடம் என்ன செய்யுதுன்னா இருளாக இருக்குது. அப்போ அந்த மாணிக்க குகையில், மாணிக்க கற்களை உடைய அந்த குகையில் தான் படுத்திருக்கு எல்லா யானையும். அது படுத்திருக்கிறது நீங்கி ரொம்ப அதிகமாக மாணிக்கக்கூடிய ஒளியை திடீர்னு என்ன நினைக்குது, தீ எரிகிறதுன்னு கருதி தன் இனத்தோடு வெளியே வந்தது. பீமசேனன் சுற்றத்தாரோடு அரக்கு இல்லிலிருந்து வெளிவந்தது. எப்படின்னா, பீமசேனன் முதல்ல சுற்றத்தாரோடு அந்த குகையில் தங்கியிருக்கும் பொழுது அரக்கு இல்லத்தில் தங்கியிருப்பான். அப்போ என்ன ஆகும், திடீர்னு தீ பிடிச்சி வெளியே வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கான். எது, இந்த யானை மாணிக்க குகையில் தங்கியிருந்துட்டு படுத்திருக்கும் பொழுது அந்த மாணிக்க கற்களை பார்த்து தீன்னு நினச்சி தன் இனத்தோடு வெளியே வர்றது அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, பாலைக்களின்னு ஒரு இதில் அந்த பாடலில்
வயக்குறு மண்டிலம் வடமொழி பெயர் பெற்ற அப்படிங்கிற பாடலுடைய கருத்தை ஒட்டி அமைஞ்சது இந்த பாடல்னு சொல்கிறாரு ஆசிரியர். நம்ம பேரூர் பானை பார்த்துட்ருக்கோம். அதில் காமதேனு வழிபடு படலாம். 469வது பாடல். சோதிசை மரம் அண்டி துண்ணு புதுயல் கூர்ந்து பாதியின் இரவு எல்லை பசு மயில் கண் மலர்ந்து காதிய தழல் வந்து கதுவியது என ஓடி போதியல் சந்தான பொதும்பற்புக்கு உறைவனவே. அதாவது சோதிசை மரம் அண்டி துண்ணுன்னா இரவு நேரங்களில் தீய காட்ட மரங்கள், அதுதான் சோதிசை மரம். அதாவது செந்தடலில் அந்த ஒளியில் பொங்கும் இந்த தீப மாமரங்கள்னு சொல்லி பெரிய வாண்டில் ஒரு வரி வருது. அந்த மாதிரி இரவில் மரங்களிலிருந்து ஒளிர்வது முற்காலத்தில் கூறப்பட்டது. அதாவது பெரிய வானத்தில் இதை பற்றிய வரி இருக்குது. இன்னொன்று துண்ணுபு அப்படின்னா நெருங்கி, சந்தனம்னா சந்தானம் என்பது நீட்டல், அது சந்தானம் தான் சந்தனம்னு சொல்கிறாரு. அதாவது அந்தி துண்ணுபு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நெருங்கி அப்படி இருக்க, நெருங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னென்னா சோதி மரத்தில், அந்த ஜோதி மரம் அந்த ஒளி செய்கின்ற மரத்தில் இரவு நேரத்தில் தங்கி அந்த தூங்கிய மயில்கள் நடு இரவில் கண்விழித்து பார்த்ததும் நம்மை அழித்ததற்கு நெருப்பு பற்றியது என்று கருதி ஓடி மலர்களை உடைய சந்தன சோலையில் புகுந்து உறைந்தன. அந்த இரவில் ஒளிர்கின்ற மரத்தில் படுத்து தூங்கின அந்த மயில்கள் நடு இரவில் கண்பிடித்து பார்க்கும்போது அந்த மரம் ஒளிர்வதை பார்த்து நெருப்பு பற்றியது என்று கருதி என்ன செய்வது, ஓடிப்போய் மலர்களை உடைய சந்தன சோலையில் புகுந்து அங்கு போய் உறைந்தது, அங்கு போய் இரவில் தங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ போனதில் யானை குகைக்குள்ளே மாணிக்க கற்களை பார்த்து தீயை நினச்சி தன் வேடங்கள் இருவினவாள் அப்படின்னு சொன்னார்ல, அதாவது எல்லாம் தன் கூட்டத்தோடு இனத்தோடு சேர்ந்து வெளியே வந்தது. அது மாதிரி இதில் மயில்கள் மரத்தில் சோதியை பார்த்து எல்லாம் ஓடி சென்று சந்தன மரச்சோலையில் புகுந்து உறைந்தன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 470. நஞ்சன அறியாது நளிர் மடுப்புணல் பருகி துஞ்சிய ஊகத்தை துணையது விரையப்போய் கஞ்சமுடு ஒளிர்கின்ற கற்சுனை அமிர்தத்தை பஞ்சியில் தோய்த்து ஊட்டி பருவரல் ஒளிவனவே. துஞ்சியன்னா தெரியும், மயங்கிய. ஊகம்ங்கிறது துஞ்சிய ஊகத்தைனா ஆண் குரங்கு. அதுபோல் கஞ்சமுடு ஒளிர்கின்றனா, கஞ்சம்னா தாமரை, பருவரல்னா துன்பம். பஞ்சியில் தோய்த்து ஊட்டி பருவரல் ஒளிவனவே அப்படிங்கிறத, பருவரல்னா துன்பத்தை ஒளியும் அப்படிங்கிறாரு. எப்படின்னா நஞ்சன அறியாது நல்லிமடு புனல் பருகி, அது விடம் என்பதை அறியாமல் அந்த நீர்நிலையில் இருந்த நஞ்சை பருகிய ஆண் குரங்கு மயங்கியது. அந்த துஞ்சிய ஊகத்தை துணையது விரைய போய் கஞ்சமுடு ஒளிகின்ற கற்சுனை அமிர்தத்தை என்ன செய்து அதன் பெண் துணை விரைந்து சென்று தாமரை மலருடன் ஒளிவிடுகின்ற பொய்கையில் இருந்து அமிர்தத்தை பஞ்சில் தோய்த்து ஊட்ட அவ்வாண் குரங்கு துன்பம் நீங்கியது. அதாவது அந்த பொய்கையில் இருக்கிறது அமிர்தமா, அதனால் என்ன ஆகும், வாழ்வை நீட்டிக்கும் அல்லவா அமிர்தம். அதனால் அந்த பெண் துணை என்ன செய்து விரைந்து சென்று தாமரை மலரோடு சேர்ந்து ஒளிவிடுகின்ற அந்த பொய்கையிலிருந்து அமிர்தத்தை முகர்ந்து பஞ்சில் தோய்த்து ஊட்டுகிறது அந்த ஆண் குரங்குக்கு. அதனால் அந்த ஆண் குரங்கு துன்பம் நீங்கியது. அடுத்த பாடல் 471. பழிக்கு குன்று அருகு அண்மை பயிரவும் அணைகில்லா கிழிக்கு உரு துணி நீவ கிழுமி அங்கு உரு சேவல் ஒளிக்கவின் நிழல் நோக்கி உது என முயங்குற்று வெளிக்கண் நின்று அது நீங்க வேறுபட்டு அலமருமே. அண்மைனா என்ன சொல்கிறது, அடைந்துன்னு அர்த்தம். பழிக்கு குன்று அருகு அண்மை, அது நெருங்கி அதை அடைந்து. அதை பயிரவும்னா அழைத்தல். அதை கிளிக்கு ஒரு துணினா மிகுந்த உடல், துணினா உடல். நீவ அப்படின்னா நீங்குவதற்காக, நீவ கெழுமி அப்படின்னு சொல்கிறத, கிளிக்கு ஒரு துணி நீவ கெழுமி அப்படின்னா அந்த கிளிக்கு ஊழல் நீங்குவதற்காக அதை பொருந்தி அப்படின்னு அர்த்தம். கெழுமி அங்கு ஒரு சேவல் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னா, பளிங்கு குன்று அருகு, அதாவது பளிங்கு மலைக்கு பக்கத்தில் சென்று புணர்ச்சிக்காக அழைக்கவும். அப்போ ஆண் கிளி அழைக்கிறது பெண் கிளியை. அந்த வாராத கிளியின் ஊடலை நீக்குவதற்காக, கிளி பெண் கிளி வரமாட்டேங்குது, அதை பார்த்து அதோடைய ஊடலை, அதோடைய கோபத்தை நீக்குவதற்காக அந்த வந்த ஆண் கிளியை என்ன செய்யுது, பளிங்கில் பெண் கிளியின் நிழல் தோன்ற, அங்கே இருக்க பளிங்கில் பார்த்தா அந்த பெண் கிளியோட நிழல் அப்படியே தோன்றுகிறது. அதுதான் தன் துணை என்று அதை போய் அணைக்க செல்கிறது. முயங்கி நீங்கவும்
அதை கண்ட பெண்கிழி வேறுபட்டு மனக்கலக்கம் அடையும். அதை முயன்று அது சென்று விடுகிறது. அதை கண்ட பெண்கிழி என்ன செய்யுது? மனம் கவலைப்படுகிறது, மனக்கலக்கம் அடைகிறது. அதுதான் அர்த்தம். அதாவது அந்த பளிங்கு மலை என்பதனால அதை அந்த மலையுடைய சிறப்பை சொல்வதற்காக இப்படி கூறுகிறார். அந்த கிளி உடல் நீக்குவதற்காக வந்த ஆண்கிழி என்ன செய்யுது? பளிங்கில் இருக்கிற பெண் கிளியோட நிழலை பார்த்து அப்படியே பிரதிபலிக்க மாட்டோம், பளிங்கு தானே, அப்படியே பிரதிபலிக்கிறது. அதை பார்த்து அதுதான் நம்ம துணை நினச்சி பார்த்துட்டு அது நீங்குது. அதை கண்ட பெண்கிளி வேறுபட்டு மனக்கலக்கம் அடைகிறது. அலமருமே, என்னடா இந்த கிளி இப்படி போகுதேன்னு பார்க்குது. அடுத்த படம் 472. இன்னென்ன வளம் எல்லாம் இமையவர் பசு நோக்கி துண்ணிய மகிழ் தூங்கி தோடு அவிழ் அலர் உந்தி முன்னொரு நதி காஞ்சி முறிதிரை புடலாடி மண்ணொரு கடன் எல்லாம் மரபுலி முடித்தன்றேனா முடித்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி மலை வளங்கள் எல்லாம் கண்ட தேவர் பசுவாகிய காமதேனு மிக்க மகிழ்ச்சி விட்டது. இதனோடு சேர்த்து மலர்களை அடித்து வரும் அந்த காஞ்சி ஆற்றின் நீரில் மூழ்கி செய்யும் கடமைகளெல்லாம் முறையாக முடித்தது. இந்த மொத்தமாக அந்த மலையெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்வோடு இருந்த காமதேனு மலர்களை அடித்து வருகின்ற அந்த காஞ்சி ஆற்றில் அந்த நீரில் மூழ்கி அது செய்கிற கடமையெல்லாம் முறையாக முடித்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 473. சீர் ஏந்து தன்னிடத்தில் திகழ்ந்த 5 பொருளோடும் பார் ஏந்து பல பொருளும் பல்க அமைத்து கொண்டு அன்மி நீர் ஏந்து சடைமுடியின் நிமலனாரை வழிபட்டு கார் ஏந்தும் அவ்வரையில் சில நாள் கழிய வதிந்ததே. அதாவது இந்த திகழ்ந்த 5ன்னு சொல்கிறால, திகழ்ந்த 5 பொருளோடும்னா விளங்கும் ஆணைந்து, அது பால் தயிர் நெய் கோமயம் கோசலம், அதுதான் திகழ்ந்த 5 அப்படிங்கிறது. பல்கன்னா மிகுதியாக என்ன சொல்கிறாருன்னா, சிறப்புடைய தன்னிடத்தில் உள்ள அந்த ஆணைந்து அந்த பஞ்சகவியம் பொருள்களுடன் பூமியில் உள்ள பல பொருள்களையும் பூசைக்கு வேண்டிய முறையில் மிகுதியாக அமைத்து கொண்டு எல்லாத்தையும் வச்சுக்குது. என்ன ஆணைந்து மாதிரி மற்ற பொருள்கள் பூமியில் இருக்கிற பல பொருள்களையும் பூசைக்கு வேண்டிய முறையில் அதை என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மிகுதியாக அமைத்து கொண்டு கங்கையை சடைமுடியில் வைத்துள்ள இறைவனை வழிபட்டு மேகம் சூழ்ந்த அம்மலையில் சில நாள் தங்கியது. காமதேனு அங்கே தங்கி எல்லா பொருளையும் சேகரித்து கொண்டு முறையாக பூசையை செய்து இறைவனை வழிபட்டு சில நாள் அங்கே தங்கியது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 474. வரை நீள் உச்சிதனில் முளைத்த மணிமாலிங்கம் 5ஓடும் கரைநீர் காஞ்சி இருமருங்கும் காலில் அமரர் தாபித்த புரைதீர் இலிங்கம் பற்பளவும் பூசித்து இருந்த கடவுளான் தரைசேர் போதிவனத்து இறைவன் தன்னை பணியே எழுந்ததே. என்ன சொல்கிறாருன்னா, அந்த முளைத்த மணிமாலிங்கம் அப்படின்றனா தாமாக தோன்றி அழகிய சுயம்புலிங்கங்களை தான் அப்படி சொல்கிறாரு. வரைநிலை உச்சிதனில் முளைத்த மணிமாலிங்கம் 5ஓடும் சொல்கிறாரு. அது சுயம்புலிங்கங்கள், செய்யாதது. அதாவது நாரன் வழிபாடு படத்தில் வந்ததில் செய்யாய் உருவாய் இருந்த அந்த 5 லிங்கம் சொல்லுவார். அந்த மாதிரி இது காலில் அமரர்னா குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். கால்னா குற்றம், அப்போ கால் இல் அப்படின்னா குற்றம் இல்லாத அமரர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீண்ட மலையின் உச்சியில் அந்த தாமாக முளைத்த சுயம்பாக முளைத்த அந்த 5 லிங்கங்களுடன் காஞ்சி ஆற்றின் இரு கரையிலும் அந்த குற்றமில்லாத தேவர்கள் நிறைய பதித்து அவங்க அந்த தேவர்கள் அவங்க பேரில் பதித்தை செய்து வணங்கினாலும் சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 பாடல்கள் நம்ம பார்த்தோம். அது மாதிரி அந்த குற்றமில்லாத தேவர்கள் பிரதித்தை செய்த அந்த குற்றமற்ற லிங்கங்கள் பலவற்றையும் வழிபாடு செய்த காமதேனு நில உலகில் அரச வனத்தில் உள்ள இறைவனை வழிபடுவதற்காக அங்கிருந்து எழுந்து புறப்பட்டது. அப்போ பேரூருக்கு வர்றதுக்காக அரசவனம்னா அரசம்பலம் இருக்குல்ல அந்த வனம், அப்போல்லாம் அது வனமாக இருந்தது. அந்த வனத்தில் இருக்கிற இறைவனை வழிபடுவதற்காக அங்கிருந்து எழுந்து அந்த காமதேனு புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 475. மணிவாரி பொன் கொடித்து மலர்கள் உந்தி தேன் விராய் அணியார தவழ்ந்து ஏகும் அருநீர் காஞ்சி மருங்கு ஊடு தனியாத விளைவோடும் சாரும் காமதேனு தான் துணியார் சோமன் வழிபட்ட சோமேசரை பூசித்ததே. அது என்ன சொல்லுதுன்னா, மணிகளை அடித்து கொண்டு பொன்னை இருகரையிலும் கொளித்து ஒதுக்கி மலர்களை தள்ளிக்கொண்டு தேன் கலந்து அழகிய நீரோட்டத்தில் செல்லும் அந்த காஞ்சி ஆற்றின் அருகே செல்லும் காமதேனு மிக்க விருப்பத்தோடு சந்திரன் வழிபட்ட சோமேசநாதரை பூசித்தது அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ அங்கே அந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் பொண்ணாக தங்கத்தை கொளித்து அப்படியே அடித்து கொண்டு வந்து ஓரத்தை ஒதுக்கி தள்ளுது. மலர்களெல்லாம் தள்ளிக்கிட்டு போய் தேன் கலந்து அந்த தண்ணியில் என்ன ஆகுது, தேன் கலந்து நீரோட்டத்தோட ஓடுது. அப்படிப்பட்ட காஞ்சி ஆற்றின் பக்கத்தில் இந்த காமதேனு மிக்க விருப்பத்தோடு சந்திரன் வழிபட்ட அங்கே ஒரு சோமேசநாதரை இதுவும் சென்று பூசித்தது அப்படின்னு சொல்கிறாரு.